எழில்மா எழில்மா அம்மங்கார எழுந்துட்டாங்க. அடியன்மா ஆரம்பிச்சுடலாமா? ஸ்ரீமதி ரமன் ஜெய நமக. அடி 12:30 முடியறது இல்லையா? ஆமாமா ஆமா. ரெடி. श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्र नेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதத்துல பகவத்கீதை அனுபவிச்சுட்டு வரோம். பீஷ்ம பர்வாவில இது அமைஞ்சிருக்கு. அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம், சாங்கிய யோகம் 2வது அத்தியாயம். அதுல கர்மயோகம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சு பிறகு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம், பிறகு மனசு அடக்கிற முறை, இதெல்லாம் 2வது அத்தியாயத்துல அனுபவிச்சோம். அடுத்த 3வது அத்தியாயம் பூர்ணமாக கர்மயோகம். கர்மயோகம் நம் செய்யற அன்றாட கடமைகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் விஸ்தாரமா நம்ம 30 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். கர்மயோகத்துல அர்ஜுனன் கேட்கிற கேள்வியே அதுதான். கர்மாவை விட ஞானம் தான் பெருசுனா என்னை ஏன் கர்மாவில பிரவர்த்திக்கிற அப்படின்னு அர்ஜுனன் முதல் ஸ்லோகத்துல கேட்டதாக தெரியுது 3வது அத்தியாய ஆரம்பத்துல. அதுக்கு பகவான் கர்மயோகத்தை விஸ்தாரமா விளக்க ஆரம்பிச்சான். அதுல 30 ஸ்லோகம் பார்த்தோம். 30வது ஸ்லோகத்துல பகவான் என் பொறுப்புல எல்லாத்தையும் விட்டுடு அப்படிங்கறத சொல்லும்படியாக பூர்வ பிரவச்சனத்துல அனுபவிச்சோம். அடுத்தது 31வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 10-13 ஸ்லோகங்கள் கர்மயோகத்தை பத்தியே அனுபவிப்போம். 3வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாக ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தோ கோகோ முச்யதே தேபி கர்மபிஹி. ஏமே மதமிதம் நித்யம், கர்மயோகம் தான் என்னுடைய மதம் பகவான் சொல்றான். பகவான் வாச்சால தான் இருக்குது. கிருஷ்ணன் சொல்றான் கர்மயோகமே என்னுடைய மதம். என் மதத்தை யாராவது பின்பற்றணும் அப்படின்னு நினைச்சுண்டா அவர்கள் கர்மயோகியாக தான் இருக்கணும். கர்மயோகினாலே என்னங்கிறது பூர்வ பிரவச்சனத்திலேயே சொன்னோம். கிரகஸ்தாசிரமத்துல கிரகஸ்த தர்மத்தை அனுசரிச்சுண்டு அன்றாட கடமைகளை பகவதார்ப்பணமாக மனசுல நினைச்சுண்டு நாம் என்ன காரியம் கர்மா நாம் என்ன செஞ்சாலும் அது ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு பகவத் ஆராதனமாகவே பண்றவன் சிறந்த கர்மயோகி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அல்ல கர்மயோகம் தான் என்னுடைய மதம்ங்கிறான் இங்க பகவான். ஏபே மதமிதம் நித்யம், கர்மயோகம் தான் பகவானுடைய மதமாகில் பகவான் சொல்றான் என்னையே பாரு, லோக நிர்வாகம் நான் எப்படி பண்றேன். பகவான் ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருந்துட்டு இருந்தான்னா அப்புறம் அது நிர்குண பிரம்மம்னு ஆயிடும். எப்போதுமே பகவான சொல்றச்சேலாம் லோகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? லோகம்ங்கிறது சிருஷ்டி யாருதான் இல்லையா? இது நம் பாசுரத்திலேயே நமக்கு இருக்கு. கிடந்த நாள் கிடந்தாய் இன்னும் எத்தனை காலம் கிடத்தி அப்படின்னு நம்ம பாசுரத்திலேயே பகவானை எழுப்புறதாக தான் இங்க இருக்கு. நீ எத்தனை நாள் இப்படியே இருக்க போற, இப்படி கிடந்த நாள் கிடந்துட்டியே,
இனி ஆகட்டம் சிருஷ்டி அப்படின்னு எழுப்பும்படியாக தானே இருக்கு. நம் பாசுரமே அப்படி அமையறது இல்லையா? லோகம் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு ஸ்வபாவம். எப்போ அதனாலதான் லோகேஸ்வரன் அப்படின்னு சொல்ல முடியறது பகவான. இல்லாத போனால் நிர்குண பிரம்மம்னு சொல்ல வேண்டியதுதான். லோகேஸ்வரன் அப்படிங்கிறது எப்பொழுது சத்தியமோ அப்ப பகவான் இங்க இறஞ்சு சொல்றான், ஏமே மதம் இதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாகா. நான் எப்படி கர்மயோகியா நான் இருக்கேங்கிறத பாரு அர்ஜுனா. நான் சிருஷ்டி பண்றேன், நான் லோகத்தை சிருஷ்டி பண்றேன், ரட்சிக்கிறேன், பிறகு அதை எப்ப சமாப்தி பண்ணணுமோ சமாப்தியும் பண்றேன், மறுபடியும் சிருஷ்டி பண்றேன். இப்படி ரொட்டீனா நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதுதான் என்னுடைய கர்மா. என்னுடைய கர்மா அனுஷ்டானத்தை நான் செய்யறேன் பார். பகவானே ஒரு சிறந்த கர்ம யோகி அப்படின்னு சொல்றதாக அமையறது. இந்த லோகம் இந்த அநாதி காலமாக இருந்துட்டு இருக்கு, இனி அனந்த காலம் இருக்க போறது. அதை யார் செய்யறா? பகவான் தானே செய்யறான். அதனால பகவானே ஒரு சிறந்த கர்ம யோகிங்கிறதுனால இது என்னுடைய மதம், இதை நீ பின்பற்றி நட. அதை விட்டுட்டு எங்கேயோ கிளம்பி போயிடுறேன்னு சொல்லாத, எங்கேயோ கிளம்பி துறவரம் போறேன்னு சொல்லாத. என் மதம் எதுவோ அதை நீ பின்பற்று அப்படின்னு இங்க 31வது ஸ்லோகம் அழகா அமையறது. அடுத்தது 32வது ஸ்லோகம் என்ன சொல்றான் பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ த்வேதத் அப்யசூயந்தோ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜ்ஞான விமூடாம்ஸ்தாகான் வித்தி நஷ்டான சேதசஹா ஏத்வேதத் அப்யசூயந்தோ நானுதிஷ்டந்தி மே மதம். மே மதம் மறுபடி என்னுடைய மதம் அப்படின்னு இதை பத்தி தான் சொல்றான். என்னுடைய மதத்தை யாரு சரியா பின்பற்றாம அனுஷ்டிக்காம தான் தோன்றித்தனமாக நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நீ என்ன வேணா சொல்லு, நீ சொல்படி நான் கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் அடம் பிடிச்சானாகில், நான் சொல்றேன் இந்த கர்மயோகம்ங்கிற மதத்தை எவன் ஒருவன் பின்பற்றாம நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு திமிருத்தனமா அலையறவன், அவன் சர்வ ஞான விமூடாம்ஸ்தாகான். இனி அவன் எந்த திக்கிலும் போறதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். சர்வஜான விமூடாம்ஸ்தான், அவர்களுக்கு இனி எந்த பொழுதுபோக்கும் கூட இருக்காது. ஏன்னா சரீர யாத்திரை கூட நடக்காது ஒரு துறவரம் போய் முற்றும் கடந்தவனுக்குன்னு பார்த்தோம். ஏன்னா கர்மயோகத்துல இருந்தாதான் சரீர யாத்திரையாவது நல்லபடியா நடக்கும். சரி, இல்லறத்தை ஒரு இந்த ஞானம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லறத்தை விட்டேன் அப்படின்னு விட்டுட்டு கிளம்பினவனுக்கு கூட சரீர யாத்திரை நடக்கணுமாக சந்நியாச தர்மம் அப்படின்னு அங்க ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சரீரம்ங்கிறது கூட வரத்தானே வருது. இல்லறத்தை வேணா துறக்கலாம், மனைவி மக்களை வேணா துறக்கலாம், சரீரத்தை துறந்துட்டு போக முடியாது. சரீரம் எங்க போனாலும் கூட வருது இல்லையா? சரீர யாத்திரை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சந்நியாச தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டது போல அவ்வளவெல்லாம் ஏன் போற, ஏன் அவ்வளவு போய் அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு. அதனால என் மதத்துல இரு, நான் சொன்னபடி இருந்துட்டு ஆகில் நீயே க்ஷேமத்தை அடைய போறாய். அது உனக்கு சுலபமா இருக்கு இல்லையா? கிரகஸ்தராகவே இருந்து என்ன அடையிறது இன்னும் சுலபமா இருக்கு இல்லையா? எங்கேயோ போய் இப்படிதான் அடைவேன்னு இருக்கிறத காட்டிலும் இது சுலபமான வழிங்கிறதுனால இதை தேர்ந்தெடுத்துக்கோயேன். அப்படி என் மதத்துல எவன் ஒருவன் இருக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறானோ சர்வ ஞான விமூடாம்ஸ்தாகான் வித்தி நஷ்டான சேதசஹா. நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தா அது அவனுக்கு. வேற யாரும் பகவானுக்கு என்ன ஏதாவது நஷ்டமான்னு? நம்ம இப்படி இருக்கிறதுனாலயோ இல்லாததுனாலயோ பகவானுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. நம் நல்லவனா இருக்கிறதுனால பகவானுக்கு லாபமா, இல்லது நம்ம தீயவனா இருக்கிறதுனால பகவானுக்கு நஷ்டமா? ஒண்ணும் கிடையாது. நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் லாபம். பகவானை அடையறதே நமக்கு லட்சியம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பகவான் சொன்ன இந்த கர்மயோகம்ங்கிற இந்த அழகான மதத்தை பின்பற்றி பகவான் எப்படி கர்மயோகியாக இருக்கானோ அதை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு நாமும் அத்தகைய கர்மயோகியாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு சாஸ்வதமான பக்தன் நினைப்பான். அடுத்தது 33வது ஸ்லோகம். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேஹே ஞானவானபி யே பிரகிருதிம் ஞாந்தி பூதானி யே நிக்ரஹ கிம் கரிஷ்யதி யே. ரொம்ப முக்கியமானது நிக்ரஹ கிம் கரிஷ்யதி அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பதம். பிரகிருதேஹே ஞானவானாபி, ஞானவானாபி அப்படின்னு இந்த இடத்துல ஞானவான் அப்படின்னு சொல்றது விவேகி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஞானவான்கிறது இந்த சுகபிரமம் போல முற்றும் கடந்தவர்களுக்கு நம் எதிர வரவர் யாரு இருக்கா யாரு போறா எதுவும் தெரியாம பிரம்ம தியானமே பண்ணிட்டு போறக்கூடிய இந்த சுகஜனகாதிகளை இங்க சொல்ல வரல. ஞானவான பி அப்படின்னு இங்க சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விவேகி.
கொஞ்சம் சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டா கூட அவனை விவேகின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அது அது தெரியறதுக்கே பகு ஜென்மங்கள் ஆகும். ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தெரிஞ்சுக்கிறதுக்கே பகு ஜென்மம் ஆகுங்கிறதுனாலயே கொஞ்சம் இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு எவன் ஒருவனுக்கு புரிஞ்சுடுத்தோ அவனையே விவேகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விவேகியா இருக்கிறவன் ஞானின்னு சொல்லிட முடியாது. விவேகம்ங்கிறது இருக்கு, அவ்வளவுதான். சாமானியர்களே சில பேர் சொல்றாள், எல்லாம் தெரியறது, பகவத்கீதை படிச்சா தெரியறது, ஞானம் முக்கியம்னு தெரியறது, இது சரீரம்னு தெரியறது, அது ஆத்மாங்கிறது நம்ம ஸ்வரூபம்ங்கிறது தெரியறது, எல்லாம் தெரியறது, எல்லாம் வாஸ்தவம் தான் சார். என்ன இருந்தாலும் அந்த ஞானம் வரமாட்டேங்கிறதே. அடுத்த வேளை வயிறு ஆகாரம் கொண்டாந்தானே கேட்கறது, எத்தையாவது நம்ம பிடிச்சதை எடுத்து வாயில போட்டுக்கணும்னு தானே தோன்றது. அதனால அது வரமாட்டேங்கிறதே ஞானம்னு ஒருத்தர் பேசுறாரு இல்லையா, அவனை விவேகின்னு சொல்லுவான். விவேகம்ங்கிறது அவனுக்கு இருக்கு, இன்னும் ஞானம் எட்டாத நிலை. அத்தகைய விவேகிய பத்தி இங்க சொல்றா. பிரகிருதிம் யாந்தி பூதானி. அப்படி அந்த விவேகியானவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விவேகி ஜென்ம ஜென்மாந்தரமா சில வாசனைகள்ங்கிறது வந்திருக்கும். எத்தனையோ கோடி ஜென்மா எடுத்து மனுஷ ஜென்மா அப்படின்னு இப்ப வந்திருக்கு இல்லையா, 84 லட்ச ஜென்மாக்கள் பாகவதத்துல பிரகலாதன் சொல்றான். 84 லட்ச ஜென்மாக்கள் கடந்து ஒரு மனுஷ ஜென்மா அப்படின்னு நம்ம எடுத்திருந்த போதில் அதுல ஜென்ம ஜென்மாந்தரமான வாசனைகள்ங்கிறது நம் கூடவே வந்ததுனால நம் என்னதான் விவேகியா நம் இருந்த போதிலும் அந்த அஜ்ஞானம்ங்கிறது வந்தே தீரும். அதை மாத்த முடியாது. அததான் நிகிரஹா கிம் கரிஷ்யதி. அந்த அடக்குமுறைய என்னதான் செய்ய முடியும்? கிம் கரிஷ்யத்தின்னா எப்படிதான் நீ பின்ன அடக்குமுறையை கொண்டு வர போகிறாய்? என்ன இருந்தாலும் வாசனா பலம் ஜெயிக்க போறது அப்படின்னு இங்க சொல்லுவதற்கான காரணம், பின்ன வாசனா பலம் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது, அப்புறம் நான் ஏன் ஞானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு விரக்தி வரணும்ங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்படல. நிகிரஹா கிம் கரிஷ்யதி அப்படின்னு நம்மள ஜாக்கிரதப்படுத்துறான் இங்க பகவான். பாம்பு வருதுன்னு பாம்புடைய பலம் சொல்றதுக்கான காரணம் ஜாக்கிரதை அப்படின்னு நம்மள ஜாக்கிரதப்படுத்துறதுக்காக, உன்னை விட பாம்பு பலசாலி அப்படின்னு சொல்றதுக்காக அங்க இல்ல. அது போலதான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் சம்சாரம் ஜாக்கிரதைன்னு சொல்றது உன்னை ஜாக்கிரதப்படுத்துறதுக்காகவே தவிர அதனுடைய பலத்தை இங்க பிராதான்யம்னு காட்டுறதுக்காக இல்ல. நிகிரஹா கிம் கரிஷ்யத்தின்னா வாசனா பலத்தை உன்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உன்னை டீக்ரேட் பண்றதுக்காக இது சொல்லல. வாசனா பலம்ங்கிறது அத்தகைய பலம் வாய்ந்தது, அதனால நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்ல. பிரகிருத்திம்னா இந்த நேச்சர், இயற்கைங்கிறது ரொம்ப பொல்லாதது, பெரிய பலம் அதுக்கு இருக்கு. அந்த வாசனா பலம் அந்த இயற்கைக்கு போய் நீ விழுந்துடாம நீ ஸ்தித பிரஜனாக இரு அப்படின்னு உன்னை காட்டுறதுக்காக இந்த ஸ்லோகம் அப்படி அமையறது. பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹா கிம் கரிஷ்யதி. அடுத்தது 34வது ஸ்லோகம். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ கோ தயோர்ன வசமாகச்சேத் தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ கோ. எல்லாத்துக்குமே காரணம் இந்திரியங்கள் தான். இந்த ராகத்வேஷங்கள் இதெல்லாம் வரதுக்கு காரணமும் இந்த இந்திரியங்கள் தான். இந்திரியங்கள்ங்கிறது நம்முடைய சரீரத்துல இருக்கக்கூடிய புலன்கள், அதான் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இந்திரியங்களை எப்படிதான் பின்ன ஜெயிக்கிறது? ராகத்வேஷம் அப்படிங்கிறது ஏன் வருது நமக்கு அப்படின்னு அதை நம்ம விளக்க முடியல. ஏன்னா அது ஒரு மாயை இல்லையா? எதையாவது ஒண்ணு பார்த்தா ஆசைங்கிறது வரத்தானே வருது. நான் அடுத்த வேளை உட்காந்து சீரியல் பார்த்தே ஆகணுங்கிற ஆசை வருதா இல்லையா? அதை விளக்க முடியல. ஏன்னா இந்திரியங்கள் நம் வசம் இல்ல. நம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது, அதுன்னு சொன்னதை நம்ம கேட்டுன்னு இருக்கோம், அதுவும் போற போக்குக்கு நம்ம போயின்னு இருக்கோம். அந்த இந்திரியங்களை வசம் பண்றேன்னு நம்ம நினைச்சா நம்ம உட்காந்து ஒரு கண்ணை மூடி தியானம் பண்ணி தபஸ் பண்ணிலாம் வசம் பண்ண முடியாது. தயோர்ன வசமாகச்சேது. அப்படி அது வசம் ஆயிடணும் இந்திரியம்னு நினைச்சதுனால அது வசம் ஆயிடாது. இன்னும் கேட்டா ராகத்வேஷங்கள் ஜாஸ்தி தான் ஆகும். யாராவது ஒருத்தர் வந்தா ஏன் இத்த உட்காந்து அனாவசியமா பாத்துட்டு இருக்கேன்னு கேட்டா அவ மேல
துவேஷம் கூட வரும். நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், இவன் ஏன் வந்து என்ன கேள்வி கேட்கிறான் அப்படிங்கிற ஒரு துவேஷம் கூட வந்துடும் இல்லையா? அந்த ராக துவேஷங்கள், ஒத்தரக்கொத்தர் அந்த அசூயை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ கூ. அந்த இந்திரியங்களை எப்படிதான் பின்ன தன் வசம் வைக்கிறது? ஆனா இந்திரியத்தை நான் என் வசம் வைக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அது வசம் ஆக மாட்டேங்கிறதுங்கிறதுக்கு தான் காரணம். இது எந்துன்னு நம்ம நினைக்கிறதுனால, இது நம் கருவி அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால, இது என் கண்கள், இந்த கண்களே நான் அப்படின்னு நினைக்கிறதுனால, இந்த நானே, இந்த சரீரமே நான் அப்படிங்கிற நமக்கு அந்த அபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்திரியங்கள் நம் வசப்படாது. அது தான் தோன்றித்தனமா அது அங்கங்கே குதிச்சுட்டேதான் இருக்கும். சரீராபிமானம் நமக்கு எப்ப போறதோ, இதெல்லாம் ஒரு கருவிகள். இந்த கருவியை கொண்டு என்னுடைய ஆத்மா உள்ள சேத்தனம்ங்கிறது இருக்கு, அது இந்த கருவிகள் எல்லாம் உபயோகிக்கிறது அப்படிங்கிற ஞானம் சித்த சுத்தி வராவினில் இந்த இந்திரியத்தை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்திரியங்கள் நம் வசம் அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது 34வது ஸ்லோகம், இந்திரிய விஷயமான ஸ்லோகம். அடுத்து 35வது ஸ்லோகம். இதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது, என்ன செய்யறதுங்கிறதுக்கு தான் ஒரு உபாயம். என்ன சொல்றான் பகவான்? நீயோ ஸ்வதர்மத்தை செஞ்சுட்டே, நீயோ ஸ்வதர்மத்தை விடாம அலுப்பு சலுப்பு வரக்கூடாது, சோம்பேறித்தனம் வரக்கூடாது. சரி இதுதானே நாளைக்கு பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தி, அந்த ஒரு சோம்பேறித்தனம், அது விரக்தின்னு சொல்ல முடியாது, சோம்பேறித்தனம். அந்த ஒரு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம உற்சாகமா நாம் எழுந்து நம் ஸ்வதர்மத்தை செஞ்சாலேயே நமக்கு தன்னால இந்த இந்திரியங்கள் நம் வசம் வரும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மஸ்வ பரதர்மஸ்வ அனுஷ்டிதானு. நம்ம எப்போ நம்மளுடைய ஸ்வதர்மத்தை நம்ம அனுஷ்டிக்கிறோமோ அதுவே நம் குணமாக ஆகிறதோ. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. ஸ்வதர்மம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்வதர்மம்ங்கிறது நம்ம நித்தியம் நம் செய்யக்கூடியதுதான். நித்தியம் ஒரு பகவதாராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு, நாளைக்கு வேண்டாம் நாளானைக்கு நம் தள்ளி போடுறதுக்கு யார் காரணம்? நாம் தானே காரணம். அதை அப்படி தள்ளி போடாம நம் இந்திரியத்தை நம் வசம் வைக்கணும்னு நினைச்சா நம் ஸ்வதர்மத்தை நம் விடாம செஞ்சுட்டே வந்தோம்னா அந்த ஸ்வதர்மமே ஒரு நாள் நமக்கு சித்த சுத்திய கொடுத்துடும். இப்படி அர்ஜுனன் பாக்குறான். சரி எல்லாதான் சரிதான் கிருஷ்ணா, ஸ்வதர்மத்தை செய்யறதுதான் உச்சிதம்னு நீ சொல்ற. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ அப்படின்னு 35வது ஸ்லோகம் வருது. பரதர்மோ பயாவஹ. நம்முடைய கடமைகளை நம் செய்யறதுதான் சிரேஷ்டம்னு நீ சொல்ற. அதையே பகவதாராதனமாக செய், அப்போ உனக்கு சித்த சுத்தியும் வந்துரும்னு சொல்ற. எல்லாம் வாஸ்தவம். ஏதோ ஒரு அன்னதானம் பண்றது ஒருத்தனுக்கு ஸ்வதர்மம்னு ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் உனக்கு நித்தியப்படி நான் உனக்கு திருவாராதனம் பண்ணி வைக்கிறேன், பகவத் ஆராதனம் பண்றேன், பகவானை சேவிச்சுட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு ஒரு 100 பேரை உட்கார வச்சு ஒருத்தன் சாப்பாடு போட்டானாகில் அது நிச்சயமா பகவத் ஆராதனமாக ஆகும். நமக்கு ஒரு சந்தோஷம் கூட அதுல ஏற்படும். ஆனா நீ இப்ப என்ன சொல்ற? யுத்தம் பண்ணுங்கிற. என் ஸ்வதர்மம் அதுதான், யுத்தம் பண்ணுங்கிற. யுத்தம் எப்படி பகவத் ஆராதனமாக ஆகும்? இப்ப நீ அதை தானே கிருஷ்ணா என்கிட்ட சொல்ற, ஸ்வதர்மத்தை பண்ணு அர்ஜுனாங்கிற, அதனால என் யுத்தம் பண்ணுங்கிற, அதையே பகவதாராதனமாக பண்ணுங்கிற. 10 பேரை அடிச்சுட்டு இது பகவதாராதனம் பா அப்படின்னு சொன்னா எவனாவது நம்புவனா? பைத்தியம் நினைக்க மாட்டானா கிருஷ்ணா? 10 பேரை நான் போய் அடின்னு அடிக்கிறேன், அடிச்சுட்டு நீ இப்ப என்ன பண்ண? பகவதாராதனம் பண்ண அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாளா? சொல்லு. யுத்தம் எப்படி பகவதாராதனமாக ஆகும்? யுத்தம் எப்படி நீ உன்னுடைய ஸ்வதர்மம்னு நீ சொல்ற? அதுவே எனக்கு புரியலையே. ஸ்வதர்மேன நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. அதுக்கு பகவான் பதில் சொல்றான், அர்ஜுனா வாஸ்தவம் தான், ஒரு செய்யக்கூடாதவன் போய் யுத்தம் பண்ணா அது தப்பு, செய்ய வேண்டியவன் செஞ்சா அது தர்மம். நீ க்ஷத்ரியன் இல்லையா? உனக்கு ஸ்வதர்மமே யுத்தமாக இருக்கிறதுனால, ஸ்வபாவமே உனக்கு யுத்தமாக இருக்கிறதுனால, நான் ஒண்ணும் அங்க போய் வசிஷ்டாதி பிரம்ம ரிஷிகளை கிட்ட போய் அவர்கள் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து நீங்கள் வந்து யுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னா வேணா தப்பு. ஆனா நீ ஆயுதத்தை கையில ஏந்தின க்ஷத்ரியன் இல்லையா? நீ க்ஷத்ரியன் எப்போதுமே தன்னுடைய தர்மத்துல இருக்கிறது பகவத் ஆராதனம் தான். நீ 10 பேரை அடிச்சாலும் அர்ஜுனா அது பகவத் ஆராதனம் தான். ஏன்னா அது உன்னுடைய ஸ்வபாவம், உன்னுடைய
அவங்களுடைய ஸ்வதர்மம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராணுவ வீரர்களை தான் மறுபடியும் எடுக்க வேண்டியிருக்கு. ராணுவ வீரர்கள் நம் தேசத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிற தேசத்தவர்கள் நம்மளை ஆக்கிரமிக்க வரைச்சு அவர்களை அடிக்கிறதுங்கிறது நிச்சயம் பகவத் ஆராதனம் தான். ஏன்னா நம் தேசத்துல காப்பாத்தணும்னா, நம் தேச பிரஜைகளை காப்பாத்தணும்னா, நம் தேச ஆலய வழிபாடுகள், நம் தேச கோவில்களை காப்பாத்தணும்னா பிற தேசத்தவர்கள் நம்மளை ஆக்கிரமிக்க வரைச்சி அவர்கள் அடிக்கிறதுங்கிறது நிச்சயமாக பகவத் ஆராதனம் தான். அதனால அது அவர்களுடைய ஸ்வதர்மம் தான் இறைஞ்சு சொல்றான் இங்க பகவான் 35வது ஸ்லோகத்துல. பிறகு அர்ஜுனனுக்கு மேல சந்தேகம் வருது. ஏன்னா 36வது ஸ்லோகம் அர்ஜுனோவாச்சன் வருது. இங்க அர்ஜுனோவாச்ச அப்படின்னு இங்கதான் ஆரம்பிக்கிறது. சரி, ஏன்னா அந்த முன்னாடி ஸ்லோகத்துல பகவான் சொன்னான் இல்லையா, நிகிரஹா கிம் கரிஷ்யத்தின்னு சொன்னான் இல்லையா, அந்த வாசனா பலத்தை யார் தான் ஜெயிக்க முடியும், அதை எப்படிதான் ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு கேள்வி போல அந்த ஒரு ஸ்லோகம் அமைஞ்சது இல்லையா. அதே சிந்தனையாவே இருக்கு அர்ஜுனனுக்கு. அதே சிந்தனையாகவே இருக்கிறதுனால கேக்குறான், அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷஹ அனிச்சன்னாபி வாஷ்ணேயா பலாதிவ நியோஜிதஹ அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷஹ. என்ன கிருஷ்ணா நீ நிகிரஹா கிம் கரிஷத்தின்னு சொன்னியே கிருஷ்ணா முன்னாடி ஸ்லோகத்துல. தன்னை அறியாம ஒருத்தன் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்றது? பெரும்பாலும் எல்லாருக்குமே நான் நல்லவனா இருக்கணுங்கிற ஆசைதான் இருக்கு. யாருக்குமே நான் கெட்டவன் ஆகணும்னு என்ன சங்கல்பமா என்ன? எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கணும், பிறர்களுக்கு சம்மதமாக நான் வாழணும், லோகத்துக்கு நான் உபயோகமா இருக்கணும்னு தான் ஒவ்வொருத்தனும் நினைப்பான். ஒரு மனுஷன் அப்படிதான் நினைக்கணும். அவனுக்கு உன்னதமான அறிவு இருக்கிறதுனால ஒரு மனுஷன் அப்படிதான் நினைக்கணும். ஆனாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் தன்னால வரத்தான வருது, வாசனா பலத்தினால வரத்தான வருது. அந்த வாசனா பலத்தை எப்படிதான் நம் அடக்க முடியும்னு வேற நீ கேக்குறியே. நிகிரஹா கிம் கரிஷ்யத்தின்னு கேக்குற நீயே வாசனா பலத்தை ஜெயிக்க முடியாதுன்னு இருந்த போது அவன் தன்னால பாபத்துல போய் அவன் விழறான். பாபம் சரதி பூருஷா. அப்படி பாபத்துல போய் விழுந்தவனுக்கு நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது கிருஷ்ணா? இந்த சிந்தனையும் நீதான் கொடுத்தன்னு எடுத்துக்கலாமா? அழகான கேள்வி. எப்படி நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ, இதை பகவான் எனக்கு இந்த புத்தியை கொடுத்திருக்கான்னு விவேகிகள் நினைப்பான். அப்படி இருக்க ஒருவன் கெட்டது செஞ்சா இந்த புத்தியும் எனக்கு பகவான் தான் கொடுத்தான் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? இது உச்சிதமாக இருக்குமா? பாப காரியங்களுக்கும் நீதான் காரணம்னு நினைக்கலாமா கிருஷ்ணா அப்படின்னு இங்க கேள்வி அமைகிறது. 36வது ஸ்லோகம். அப்படி அமைஞ்ச உடனே அடுத்தது உடனே இவனை மேற்கொண்டு இதை பேச விடக்கூடாதுன்னு பகவான் உடனே 37வது ஸ்லோகம் ஸ்ரீ பகவானுவாச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு, டே முட்டாளே அப்படிலாம் நினைக்காதடா, அப்படி நினைச்சுடாத, பைத்தியக்காரன் மாதிரி பேசுறீங்க அர்ஜுனா, அப்படிலாம் நினைக்காத. நீ நல்லவனா இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் நினைக்காத, கெட்டவனா இருந்தாலும் நான் நினைக்காத. அப்படி நினைச்சிட்டா அப்புறம் துரியோதனன் தான், திருத்தராஷ்டிரன் தான். துரியோதனனும் அப்படிதான் சொல்றான், அவன் அப்பனும் அப்படிதான் சொல்றான், திருத்தராஷ்டிரனும். அக்ரூரர் அப்ப முன்பு எப்பவோ பீமனுக்கு விஷம் வச்ச சமயத்துல இந்த சரித்திரம் அனுபவிச்சோம் மகாபாரதத்துல. பீமனுக்கு விஷம் வச்ச சமயத்துல குந்தி கஷ்டப்பட்டு இருந்தா. அந்த சமயத்துல அக்ரூரரை கிருஷ்ணன் தூது விடுறான். அக்ரூரர் இது 105 என் மக்கள்னு நினைங்கோ மகாராஜா அப்படின்னு திருத்தராஷ்டிரனுக்கு புத்திமதி சொல்லி பாக்குறார். திருத்தராஷ்டிரன் என்ன சொல்றான், உன்னை எவன் இப்ப தூது அனுப்பிச்சானோ, உனக்கு நல்ல புத்தி கொடுத்து அந்த கிருஷ்ணன் எப்படி உன்னை தூது அனுப்பிச்சானோ அதே பகவான் எனக்கு கெட்ட புத்தி கொடுத்திருக்கான் அப்படிங்கிறான் திருத்தராஷ்டிரன். அப்படி சொன்னா அவனை விட ஒரு அடிமுட்டாள் உலகத்துல யாரும் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் உடனே அடுத்த ஸ்லோகமே வருது, ஸ்ரீ பகவானு வாச்சன். அதுக்கு பதில் பகவான் சொல்றான், அப்படி நினைக்காத. இது ஒரு உதாரணம் சொல்லணுமாகில் ஒரு வெளிச்சம் கொடுக்கறது, ஒரு லைட், டியூப் லைட் இல்ல ஒரு விளக்குன்னு எடுத்துப்போம். விளக்கு வெளிச்சம் கொடுக்கறது. அந்த டியூப்லைட்டுக்கு கீழே உட்காந்து மகாபாரதம் படிச்சுட்டு இருக்கான் ஒருவன், பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கான் ஒருவன், சந்தோஷம். அதே அந்த டியூப்லைட் வெளிச்சத்துக்கு கீழே உட்காந்து ஒரு 10 பேர் சூதாடின்னு இருக்கான், சீட்டாடின்னு இருக்கான். இந்த டியூப் லைட்டு வெறும நமக்கு வெளிச்சம் கொடுக்கறதே தவிர நீ எனக்கு கீழே உட்காந்து மகாபாரதம் படின்னும் அது சொல்லல, நீ எனக்கு கீழே உட்காந்து சூதாடுன்னு அது சொல்லல. அதனுடைய டியூட்டி வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதுக்கு கீழே உட்காந்து நீ மகாபாரதம் படிச்சாலும் படிக்கலாம், அதுக்கு கீழே உட்காந்து நீ சூதாடினாலும் சூதாடலாம், அது உன்னுடைய சுதந்திரம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது போலதான் வெளிச்சமாகிய ஞானத்தை கொடுக்க வேண்டியவன் பகவானே தவிர நீ நல்லவனாயிரு கெட்டவனாயிருன்னு ஒன்ன டிசைட் பண்றவன் நான் கிடையாது
அசையாது அப்படின்னு 37வது ஸ்லோகத்துல சொல்றான். காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவஹா மகாசனோ மகாபாப்மா வித்தயேன மிக வைரிணோ காமயேஷ க்ரோதயேஷ. அவரவர்கள் செய்யக்கூடிய பாப செயலுக்கு காமம் குரோதம்னு அதுக்கு பெயரே தவிர அது நான் செய்ய வச்சேன்னு நினைக்காத அர்ஜுனா. நீ போய் இப்படி நினைக்கிறியே. காமயேஷ க்ரோதயேஷ, ஒருத்தன் போய் திருடணும் அப்படின்னு போய் ஒருத்தன் திருடுறான்னா அதுக்கு என்ன காரணம்? காமம். ஆனா அவனுக்கு ஆசை, அந்த பொருள் மேல ஆசை, அதனால போய் திருடுறான். காமயேஷா. ஒருத்தன் போய் ஒருத்தனை கொலை பண்ணினான்னா அதுக்கு கோபம் காரணம், அவனை பிடிக்காத்தனும், அதனால கொலை பண்றான், அதுக்கு குரோதயேஷா. காமயேஷ க்ரோதயேஷ. இது ரெண்டும் எதனால வருது? ரஜோகுண சமுத்பவஹா. ரஜோகுணம் இருக்கிறதுனால இது ரெண்டும் வருது. காமம் குரோதம், காமம் குரோதம், காமம் குரோதம் இப்படி மாறி 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 வந்து ஒருத்தன் பாபச்செயல் பண்றானே தவிர அந்த புத்திய நான் கொடுத்தேன்னு நீ நினைக்காது. அப்படி நினைக்கிற வரைக்கும் கோடி ஜென்மம் ஆனாலும் நம்ம திருந்த மாட்டோம். அந்த டியூப்லைட் வெளிச்சம் போலதான் பகவான்கிறவன் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன். அது கீழே உட்கார்ந்து அதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியவர்கள் நம்மவர்கள் நம்மதான். நம் புத்திங்கிறது நமக்கு சுதந்திரமா இருக்கு. அதை நல்ல வழியில பயன்படுத்திக்கிறதும் இல்ல தீய வழியில பயன்படுத்திக்கிறதும் நம்முடைய விஷயமே தவிர அதை பகவான் செய்ய வச்சான் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நம் செய்யக்கூடிய பாபங்களுக்கு காமமும் குரோதமுமே காரணம். காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவஹா மகாசனோ மகாபாப்மா வித்தயே நாமிக வைரிணோ. அது நமக்கு மிகப்பெரிய விரோதிங்கிறான். வைரினம் நம்ம மிகப்பெரிய விரோதிங்கிறது இது ரெண்டும். காமம் குரோதம் இது ரெண்டும். நம்ம என்ன செஞ்சாலும் அது போகாது. 1000 செஞ்சாலும் காமங்கிறது வரத்தான் வரும், குரோதம்ங்கிறது வரத்தான் வருது அப்படின்னு நம்ம உடம்புலயே ஒட்டின்னு இருக்கக்கூடிய அலாதி காலமா இருக்கக்கூடிய வியாதிங்கிறதுனால அதை நீக்கிறது தான் பெரிய பெரிய மகான்களால கூட முடியல. விஸ்வாமித்திரரால காமத்தை ஜெயிக்க முடியல. அதனாலதான் மேனகையோட ஈடுபட்டார். அடுத்து சரி காமத்தை ஜெயிச்சுட்டார், மறுபடியும் போய் தபசுல உட்கார்ந்து இருக்கிறவளுக்கு உடனே ரம்ப வந்ததும் காமவசப்படல. ஆனா காமமே குரோதமாக மாறித்து. ரம்பைய சபிச்சுட்டார், குரோதமாக மாறித்து. காமம் குரோதம் இது ரெண்டுத்தையுமே வசம் பண்ண முடியலை அப்படின்னு பெரிய பெரிய மகான்களாலே முடியலைன்னா சாமானிய கிரகஸ்தால பத்தி கேட்பானே அதை எப்படி வசம் பண்றது? அதுதான் நம்ம மார்க்கண்டேயர் போல. அவர் என்ன பண்ணார்? அவரும் இதே போல தபஸ்ல இருக்கிறச்சு. திடீர்னு தபஸ் நிஷ்ட கலைஞ்சு கண்ணு எதிர பாக்குறச்சு அப்சரசு ஸ்திரீகள் வந்து நாட்டியம் ஆடின்னு இருக்கா. மன்மதன் வந்து எதிரில நிக்கிறான். அதை பார்த்த உடனே காமம் வர வேண்டாமோ? காமம் வரல. அவர்கள் மேல கிருப வந்தது. நீங்கெல்லாம் என்னுடைய குழந்தைகள் பா அப்படின்னு கிருப பண்ணினார். எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் பண்றேன், போயிட்டு வாங்கும் அப்படின்னு கிருப பண்ணினார். காமத்தை ஜெயிச்சுட்டார். சரி அடுத்தது கோபம் வர வேண்டாமோ? மன்மதனை பார்த்த உடனே என்னமாடா நீ என் எதிரில வந்து நின்ன அப்படின்னு கோபம் வர வேண்டாமோ? அந்த குரோதத்தையும் ஜெயிச்சார். சரிப்பா நீ ஏதோ உன்னுடைய வேலையை நீ செய்யறாய், போயிட்டு வா, க்ஷேமமா போயிட்டு வா அப்படின்னு குரோதத்தையும் ஜெயிச்சார். இது ரெண்டை விட இன்னும் பொல்லாது ஒண்ணு இருக்கு, மதம். அது என்னன்னா, என்ன போல கிராமமும் குரோதமும் எவனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம் ஒண்ணு வருது. அதை எப்படி ஜெயிக்கிறது? மூணாவதாக அது வந்துடுத்துனாலும் மறுபடியும் அவ்வளவுதான், சம்சாரம் தான். அந்த மதத்தையும் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தா அப்ப மார்க்கண்டேயர் என்ன நினைக்கிறார்? காமமும் குரோதமும் நான் ஜெயிச்சேன்னு நான் நினைக்கல, பகவத் கிருபையால அந்த பகவான் கிருப பண்ணி, அந்த தயாளு அந்த கிருபாளு கிருப பண்ணி என்ன காமத்தையும் குரோதத்தையும் ஜெயிக்க வச்சான் அப்படின்னு மார்க்கண்டேயர் நினைச்ச உடனேவே அவனுக்கு சாட்சாத்காரம் கிட்டித்து அப்படின்னு நம்ம இதே மகாபாரதத்துல அனுபவிச்சோம். அத்தகைய காம குரோதங்களை ஜெயிக்கணுமாகில் நம் பகவத் ஆராதனம் பண்ணிட்டே இருந்தா அது தன்னால விலகும். பகவத் ஆராதனத்துக்கு நமக்கு ஒரு அடி என்னன்னு பார்த்தா கர்மயோகம் தான், மறுபடியும் கர்மா தான். நம் கர்மாவை பண்ணிட்டே இருந்தா அதுவே பகவத் ஆராதனம் அப்படின்னு 37வது ஸ்லோகம் முடியறது. அடுத்தது 38வது. धूमेना व्रियते वह्निः यथा दर्शो महलेन च यतोल्बेनावृतो गर्भः तथा तेनेधमाव्रतम्. இது ஒரு விதமா அழகான ஸ்லோகம். இது காம குரோதங்களை பத்தி சொல்லிட்டு வந்தது. இப்ப ஒரு 3 ஆவரணம் சொல்றா இங்க ரொம்ப அழகா. என்னென்னு பார்த்தா எப்படி அக்னி 3 விஷயங்கள் என்னன்னு பார்த்தா அக்னி, கண்ணாடி, இன்னொரு சிசு, 3 விஷயங்கள் சொல்லப்படுறது. தூமேனா விரியதே வஹ்னிஹி, அதாவது அக்னிய நல்ல புகமண்டலம் சூழ்ந்துன்னு நிற்கும்.
அந்த புகையே சூழ்ந்து நிக்குமே தவிர உள்ள இருக்கிற அக்னிங்கிறது நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா புகமண்டலம் நல்லா சூழ்ந்துடுதுன்னா உள்ள எரியறதுனாலதான் புகையிறது, அது நமக்கு தெரியாது. அக்னி உள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வெளியில மட்டும் பார்த்தா புகமண்டலம் சூழ்ந்து இருக்கும். அதே போல கண்ணாடியில நல்ல தூசி படிஞ்சு இருக்கும். அப்ப நம்முடைய பிரதிபிம்பம் கூட கண்ணாடியில பார்த்தா தெரியாது. ஏன்னா பூர்ணமா அந்த தூசி அழுக்குங்கிறது படிஞ்சு கிடக்கிறது. மூணாவது என்னன்னு பார்த்தா அந்த கர்ப்பத்துல இருக்கிற சிசு, அந்த சிசுவை கர்ப்பப்பை எப்படி ஆக்கிரமிச்சிருக்கோ அது போல. அதுதான் இந்த 3 ஆவரணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தூபேனா பிரியதே வக்னிஹி யதா தர்ஷோ மலேனச்ச, மலேனச்சனா இந்த கண்ணாடி, யதோல் பேனாவ்ருதோ கர்ப்பஹா, அதாவது இங்க 3 விஷயம், இங்க விஷயம் 3, அது 3 உதாரணம் மூலமா பகவானே நமக்கு சொல்றான். அக்னிய புகை சூழ்ந்து இருக்கிறது ஸ்வல்பம், நமக்கு ஸ்வல்பமா நமக்கு வாசன பலம் இருக்குன்னு அர்த்தம். கண்ணாடிய உதாரணமா எடுத்தது ஒரு நடுத்தர வர்க்கம். நடுத்தரமா நமக்கு வாசனைங்கிறது நிறைய இருக்கு, இருந்தாலும் ஒரு விதமா விளக்கிடலாம். மூணாவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையானது. அது என்னன்னா அந்த கர்ப்பத்துல இருக்கிற அந்த சிசு கர்ப்பப்பை மூடி இருக்கிறது போல. இந்த 3த்துக்குமே நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தா ஸ்வல்பம்னு சொன்னோம், புகமண்டலம் அக்னிய சூழ்ந்து இருக்கிறது. ஏன்னா ஸ்வல்பம் தான், ஏன்னா அங்க போய் உஃப் அப்படின்னு அந்த புகையை ஒரு ஊதினா அக்னி தன்னால ஜெல்லுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால புகமண்டலம் சூழ்ந்தது போல நமக்கு அஜ்ஞானம் சூழ்ந்து இருக்கிறது. வாசனாபலம் சூழ்ந்து இருக்கிற ஸ்வல்ப ஜனங்கள், ஸ்வல்ப சூழ்ந்து இருக்கும் வாசனாபலம். அவர்கள்ட்ட யாராவது ஒரு ஆச்சாரியன் வந்து அந்த புகையை உஃப்னு ஒரு ஊதிட்டார்னா தன்னால அந்த அக்னி தன்னுடைய ஸ்வஸ்வரூப ஞானம் வந்து அந்த அக்னி பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு ரகமான ஜனங்கள். 2வது ரகம் நடுத்தர வர்க்கம். அது எப்படிங்கிறது, நடுத்தர வர்க்கம்னா மிடில் கிளாஸ் அர்த்தம் இல்ல. நடுத்தர இந்த விஷயமான ஜனங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் அந்த தூசிய விளக்குறது, கண்ணாடியில படிஞ்ச அந்த தூசிய விளக்குறதுங்கிறது ரொம்ப கடினம். அதை என்ன பண்ணணும், ஒரு ஈர துணியை எடுத்துட்டு வரணும். ஈர துணியை எடுத்துட்டு வந்து அதை போட்டு நல்லா தொடைக்கணும். அப்படி தொடச்சா கூட நமக்கு பிரதிபிம்பம் தெரியாது, அதை தொடச்சதனுடைய அடை அங்க அப்பி கிடக்கும். மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் போய் துணியை நனைக்கணும், மறுபடியும் தொடைக்கணும். அப்படி தொடச்சு 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 அந்த கண்ணாடியை வெளியில கொண்டு வரது போல நடுத்தரம். அது போல வாசனாபலம் நன்னாவே இவர்களுக்கு சூழ்ந்து இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு 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 நம்முடைய ஸ்வஸ்வரூப ஞானத்தை நம்ம வெளியில கொண்டு வரணும். 3வது கர்ப்பத்துல இருக்கிற சிசுங்கிறது யதோல் பேனாவ்ருதோ கர்ப்பஹா ததா தேனே தமாவ்ரதம். அது ரொம்ப கஷ்டம், அது வெளியில கொண்டு வருது. அது தானா வராது, இதுவாவது தானா வரும். இதுவாவது கொஞ்சம் அந்த புகமண்டலம் விலகித்துனா அக்னி பிரகாசிக்கும், கொஞ்சம் அதை கிளீன் பண்ணிட்டா அந்த கண்ணாடி தெரியும். ஆனா இந்த கர்ப்பத்துல இருக்கிற சிசுவால அந்த ஒரு பீரியாடிக் டைம் முடிகிற வரைக்கும் தானா வெளியில வர முடியாது. அப்படி அது வெளியில வர முடியாத சில சிசுக்கள் உள்ளேயே கூட தங்கிடுறது. இப்ப ஆபரேஷன் பண்ணி டாக்டர் வெளியில எடுக்கிறா இல்லையா, அப்படி இருக்கு, அது உள்ளேயே தங்கிடும். கர்ப்பப்பை சூழ்ந்து இருக்கிற அந்த சிசு, அத ஒரு மருத்துவர் வந்து அதை ஒரு வெட்டி அதை வெளியில கொண்டு வெளியில அது வெளியில வரவே வராதுங்கிறது இந்த வாசனா பலமே சூழ்ந்து இருக்கக்கூடிய அஜ்ஞானிகள். இந்த 3 ஆவரணம் இங்க அழகா சொல்லப்படுறது. அந்த 3 ஆவரணம் இங்க ஏன் பகவான் சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இங்க உள்ள இருக்கிற அந்த வாசனா பலமே நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானிகள் நம்ம ஒரு நடுத்தரத்துக்காவது வரணும்னு தானே நினைக்கணும். தான் நினைச்சாதான், முயற்சி பண்ணாம எதுவும் வராது. தானே நினைக்கணும், சரி நம்ம ரொம்ப அஜ்ஞானத்துல இருக்கோமே, கொஞ்சமாவது நம்ம ஏதாவது தெரிஞ்சுப்போமே அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சானாக அவன் நடுத்தரத்துக்கு வருவான். பிறகு நடுத்தரத்திலேயே இருக்கக்கூடிய ஜனங்கள் போருமே, ஏன் நம்ம எவ்வளவு வாசனாபலத்துல மூழ்கி கிடக்கிறோம், கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு போமே அப்படின்னு நினைச்சுட்டா அவர்கள் கொஞ்சம் இந்த ஸ்வல்ப ஞானத்துக்கு வந்துருவார்கள். அப்படி ஸ்வல்ப ஞானத்துல இருக்கிறவர்கள் நம்ம இனி நம் ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறச்சே அந்த புகமண்டலம் விலகினது போல அக்னி ஜுவாலையா அவனுக்கு பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எடுத்ததும் நம்ம ஞானி ஆயிடணும், துறவரம் போயிடணும்னு அப்படி கிளம்புறதுக்கு பதிலா இப்ப நம்ம இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை விட பெட்டரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஸ்வல்ப ஞானம் சம்பாதிச்சுட்டு அதுல இருந்து உன்னதமான ஞானத்தை சம்பாதிக்கிறதே நம்ம உன்னதமான அறிவு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 38வது ஸ்லோகத்துல 3 ஆவரணத்தினால இது சொல்லப்பட்டது. அடுத்த 39வது ஸ்லோகம். ஆவ்ரதம் ஞானமேதேன ஞானினோ நித்ய வைரிணாக காமரூபேண கௌந்தேயா துஷ்பூரேண லேனசக. இந்த ஆவரத்தம்ங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த ஆவரணங்கள்லாம் சொன்னேனே,
இதுல அது போல அது போற போக்குக்கு அப்படியே விட்டுறலாம், அது தன்னால என்னைக்காவது ஒரு நாள் விலகட்டம்னு நம்ம விட்டுட்டு உட்காந்து இருக்கிறதுங்கிறது முட்டாள்தனம். அனலம் அனலம்னு இங்க வருது இல்லையா 2வது வரியில, அனலேனச்ச, அனலம்னா அக்னி. இங்க அக்னிய உபாரணமா சொல்றது அவங்க முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னதுங்கிறது வேற, அதை அப்படியே விட்டுடுவோம். இப்ப இந்த இடத்துல அக்னிய சொல்றதுக்கான காரணம், எப்போ அக்னி கிட்டக்க நம்ம போட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுகிட்ட ஆக்குத்தி எப்படி போட்டுட்டே இருந்தோம்னா, அல்லது ஒரு குப்பையை கொண்டு வந்து அந்த அக்னி மேல போட்டுட்டே இருந்தோம்னா அது இன்னும் மேல 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 அக்னி வளருமே தவிர அக்னிங்கிறது நிக்காது. அது போல நம்ம அனுபவிச்சுட்டே இருந்தா ஒரு நாள் தன்னால அது அலுப்பு வரும், நம்ம போயிடும் அப்படின்னு சில பேர்கள் சொல்லுவா. அது அப்படி கிடையாது. அனுபவிச்சுட்டே இருக்க 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 அந்த அக்னி எப்படி நம்ம ஆக்குத்தி போட போட இன்னும் ஜாஸ்தி தான் வளருமோ, அது போல நம்ம அனுபவிக்க சௌக்கியங்களை அனுபவிக்க அது பெருகின்றே தான் போகுமே தவிர அது நிக்கும்னு நினைக்கவே நினைக்காது. ஆவிருதம் ஞானமேதேன ஞானினோ நித்ய வைரினாக. ஆவிருத்தம் போட போட அது ஜாஸ்தி தான் ஆகும், அது குறையாது. அதனால நம்ம அனுபவிப்போம், ஒரு நாள் தன்னால அதுவே கீழே விழும் அப்படின்னு நம்ம நினைச்சா அது சரி கிடையாது. ஏன் வயசானவர்களுக்கு அப்படி ஆறுதே? சின்ன வயசுல இருந்து யுவாலேருந்து ஆரம்பிச்சு அனுபவிச்சு வாழ்க்கையை அனுபவிச்சு ஒருவேளை வயசான காலம் வந்த உடனே போறோம், இனிமே எல்லாம் என்னத்தை அனுபவிச்சோம்னு ஒரு அலுப்புங்கிறது வருதே. அதனால வரத்தானே வருது, அதனால அனுபவிச்சா அலுப்பு வருதே அப்படின்னா இல்ல, அது அப்படி கிடையாது. வயசானவர்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கல, அவ்வளவுதான். அவர்களுடைய சரீரம் ஒத்துழைக்கல, அது ஒத்துழைச்ச வரைக்கும் அவர்கள் அனுபவிச்சார்கள். அது ஒத்துழைக்காம இப்ப அந்த கருவிகள் நின்னு போக ஆரம்பிச்ச உடனே அவர்களுக்கு அலுப்பு வந்தது போல நம்ம தெரியறதே தவிர அலுப்புங்கிறது வரல. அப்பவும் மனசுல ஆசைகள்ங்கிறது இருக்கத்தான் இருக்கு, போயிடல. அது சரீரம் நமக்கு உபயோகம் இல்லாம போய் தளர்ந்து போய் விழறதுனால அலுப்பு வந்தது போல வெளியில இருந்து பாக்குறவர்களுக்கு அப்படி தெரியறது. அதனாலதான் அந்த மனசுல இருக்கிற அந்த வாசனையே தொடர்ந்து அதே வாசனை பலத்தினுடைய அவன் மடியறதுனால அப்படியே புனர்ஜன்மம் எடுக்கிறதுனால மறுபடியும் குழந்தையாகி ஒரு யுபாவான சரீரம் அடுத்த ஜென்மத்துல கிடைச்ச உடனே அந்த வாசனைகள் மறுபடியும் தொடர்றது, அவ்வளவுதான். வயதானவர்களுக்கு அது ஒண்ணும் போயிடுத்துன்னு நினைக்க வேண்டாம், அலுப்பு தட்டிடுத்துன்னு நினைக்க வேண்டாம். வயதானவர்களுக்கு கருவிகள் பயன்படலை அப்படின்னு வேணா சொல்லலாம். காம ரூபேண கௌந்தேயா துஷ்பூரே நானலேன சக. அக்னிய போல அது வளர்ந்துட்டே தான் இருக்கு, அது பாட்டு வளர்ந்துட்டே தான் இருக்கும். நம்ம அனுபவிச்சிடணும் சௌக்கியங்களை அனுபவிச்சிடணும் நினைக்க அது பெருகின்றே இருக்குமே தவிர அது குறையாது. வயசானவர்களுக்கு குறைஞ்சது போல தெரியறதுக்கு காரணம் அவர்களுடைய கருவிகள் உபயோகம் இல்லாம போறதே காரணம். அதே வாசனாபலம் அடுத்த ஜென்மம் தொடர்றதுனால அப்படியே அவர்கள் அடுத்த ஜென்மாவிலையும் அனுபவிக்கிறத நோக்கியே போயிடுறார்கள். இப்படிதான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வாசனாபலம்ங்கிறது ஒரு ரோல் பிளே பண்றதே தவிர அதுக்கு காரணம் நம்ம அனுபவிச்சா ஒரு நாள் அலுப்பு தட்டும்ங்கிற அந்த ஒரு நினைப்பு தான். அந்த நினைப்பை விடணும். அது போல அந்த இந்திரியங்களை வசம் பண்றதே அந்த நினைப்ப போறதுக்கான வழியும். 40வது ஸ்லோகம். இந்திரியாணி மனோபுத்தி அஸ்யாதிஷ்டான முச்யதே ஏதைஹி விமோஹயன் கேஷா ஞானமாவ்ருத்ய தேஹினோ. ஒருவன் இந்திரியங்கள் தான் அவனை மயக்கிறது. இதெல்லாம் சொன்னோமே, இதுக்கெல்லாம் காரணம் வயதானவர்களுக்கு அது அப்படியே போனது போல தெரியறது. ஆனாலும் மனசுல அந்த ஆசைகள் இருக்குங்கிறதுக்கு காரணம் இந்திரியங்கள் தான். அந்த இந்திரியங்கள் அவனை மயக்கிடுறது. அது என்னதான் அவன் அந்த மனசு அப்படியே புத்திய கலக்கடிச்சிடும். இந்திரியாணி மனோ புத்தி, அந்த இந்திரியங்கள் தான் நம்ம புத்திய கலங்கடிக்கிறதுங்கிறதுனால அந்த இந்திரியங்களை நம் ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமை, அதை தன் வசம் வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. 41வது ஸ்லோகம். தஸ்மாத்வம் இந்திரியாண்யாதௌ நியம்ய பரதர்ஷபாகா பாப்மானம் பிரஜஹிஹ்யேனௌ கோ ஞான விஞ்ஞான நாசனௌ கோ. உன்னுடைய புலன்களே உனக்கு சத்ருவாக வருது. ஏ பரதர்ஷபா, பரத குல திலக்கனே அர்ஜுனா, உன்னுடைய இந்திரியங்களே உன்னுடைய புலன்களே உனக்கு ஒரு விதமாக உன்னை ரொம்ப பாடாப்படுத்தி எடுக்கிறதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. பாவத்தின் சின்னமான அந்த காமத்தை நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல? இந்த இந்திரியங்களால.
நம் ஞானஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த நம் நிஜஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானத்தை நம் சம்பாதிக்க விடாம நம்மளை தடுக்கிறது எது? இந்திரியங்கள் தான். அந்த இந்திரியங்களை நீ ஒன்வசம் வச்சுக்க பாரு. பாப்மானம் பிரஜஹிஹ்யேனோ ஞான விஜான நாசனம். ஞான விஜான நாசனம், ஞானத்தை அப்படியே நாசம் பண்ணக்கூடியது அந்த காமம்ங்கிறத ஒரு ஜெயிக்க முடியாத அந்த சத்ரு, அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள். 42வது ஸ்லோகம். இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேப்யஹ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தேஹே பரதஸ்து சஹக. இது ஒரு அழகான ஒரு இது. யாரோ அன்மியூட்ல இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்திரியங்கள் ஜட பொருள், இந்திரியங்கள் ஜட பொருள்களை விட உயர்ந்தது. இந்த ஜட பொருள்களை விட உயர்ந்தது இந்திரியங்கள்னு சொல்லிட்டோம். அந்த இந்திரியங்களை விட உயர்ந்தது மனசு. அந்த மனசை விட உயர்ந்ததுங்கிறது நம்முடைய புத்தி. அந்த புத்தியை விட உயர்ந்தவன் நீங்கிறது உன்னுடைய ஆத்மஸ்வரூபம். இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியே ஏப்யஹ பரம் மனஹ. இந்த இந்திரியங்களை விட பெரியது மனது. இந்திரியேப்யஹ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி. மனசை விட பெருசு புத்தி. அந்த புத்தியை விட பெருசு எது? புத்தேஹே பரதஸ்து சஹக. அதை விட பெருசு உன்னுடைய ஸ்வஸ்வரூபம் தான். அதை நீ புரிஞ்சுக்கோ. அதை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு உனக்கு தன்னால ஆத்ம ஞானம்ங்கிறது தானே வரும். அடுத்த 3வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம், 43வது ஸ்லோகம். ஏவம் புத்தேஹே பரம் புத்வா சம்ஸ்தவ்யாத்மானம் ஆத்மனாகா ஜஹி சத்ரும் மகாபாஹோ கோ காமரூபம் துராசதம் கோ. அந்த புத்தியை எப்படிதான் நம்ம வசம் வச்சுக்கிறது? சரி, புத்தி தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறது புரிஞ்சுடுத்து. என்ன ஜட பொருள்கள் எல்லாம் கத்துக்க விட அதிகம் நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் விட ஜாஸ்தி மனசை விட ஜாஸ்தி புத்தி. அந்த புத்தி சுவாதீனமா இருந்தா தானே நம்மளுடைய ஸ்வரூப ஞானம்ங்கிறது நமக்கு வருது. அந்த புத்தியை எப்படி கிருஷ்ணா தன்வசம் வச்சுக்க முடியும்? புத்திய முதல்ல எப்படி நம்ம சுவாதீனப்படுத்த முடியும்? காமம்ங்கிறது ஒரு ஜெயிக்க முடியாத சத்ருப்பா அர்ஜுனா. காமரூபம் துராசதம். அந்த காமம் ஜெயிக்க முடியாத சத்ருவான அந்த காமத்தை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இங்க ஜீவன்கிறதே ஜீவன் தான் ஒரு ராஜா. ஷரீரம்ங்கிறது தேசம். இந்த சரீரமாகிய இந்த தேசத்தை ஆளக்கூடியவன் இந்த ஜீவன்கிற இந்த ராஜா. அத்தகைய ராஜாக்கு ஒரு மந்திரி போலவும் சேனாபதி போலவும் மனசு புத்தி இந்திரியம் இது மூணுமே நமக்கு செயல்படுறது. இந்திரியங்களை ஒரு மாநிலங்கள்னு வச்சுக்கலாம். சரீரம் தேசம்னு சொல்லிட்டோம். இந்திரியங்களே நம்மளுடைய பிற மாநிலங்கள் அப்படின்னு வச்சுட்டா இந்த மனசு புத்தி தான் நம்முடைய மந்திரி சேனாபதி. இந்த மனசையும் புத்தியையும் இந்த மந்திரியையும் சேனாபதியும் எப்போ ஒரு ராஜா தன் வசம் வச்சுருக்கானோ வச்சுருக்கிற வரைக்கும் தேசம் காப்பாற்றப்படும். எப்போ அந்த மனசும் புத்தியும் தன் வசம் இல்லாம அது போயிட ஆரம்பிச்சிடுறதோ, காமம்ங்கிறது நம்முடைய சத்ரு இல்லையா? காம ரூபம் துராசதம். அந்த காமம்ங்கிறது தான் நம்முடைய சத்ரு. அந்த சத்ரு நம்முடைய தேசத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய தேசத்துல அதை பரிக்கிரமிக்கணும்னு வர சமயத்துல இந்த மனசும் புத்தியும் அந்த ராஜாவினுடைய வசத்துல இருந்தா, மந்திரியும் சேனாபதியும் அந்த ராஜாவினுடைய வசத்துல இருந்தா மட்டுமே அந்த தேசம் காப்பாற்றப்படும். எப்போ அந்த மந்திரியும் இந்த சேனாபதியும் துரோகிகளாக ஆயிட்டாலோ, காமத்தினுடைய பேச்சை கேட்டுண்டு அவர்களுடைய கைகூலியா ஆகி சத்ருனுடைய கைகூலியா ஆகி அவர்கள் எப்ப துரோகிகளாக ஆயிட்டாலோ அப்ப இந்த ராஜா பலஹீனனாக ஆயிடுறான். ராஜாங்கிறது இந்த ஜீவன் தன்னுடைய இந்த சரீரம் தேசத்தை காப்பாற்ற முடியல. காரணம் மனசு புத்தின்னு இருக்கக்கூடிய அந்த மந்திரி சேனாபதி காமவசப்பட்டுட்டார்கள். மனசும் புத்தியும் காமவசப்பட்டுடுத்து. அப்படி இருக்க எப்படி இதை காப்பாற்ற முடியும்? நம்முடைய இந்திரியங்களையும் இந்த தேசத்தையும் இந்த சரீரத்தையும் அப்படின்னு நினைச்சா அந்த ஜீவனுக்கு பெரும்பாடு திண்டாட்டம் தான். அப்ப ரெண்டு விஷயத்தால அதை காப்பாத்தலாம். ஒண்ணு என்ன விஷயம்னா, தன்னுடைய ஸ்வபலத்தையே அது யோசிக்கணும்.
தன் ஸ்வபலத்தை அந்த ராஜா யோசிக்கணும். நம் எத்தகையவன், நம்முடைய பலம் எத்தகையது, நம் பலம் நமக்கு தெரியலையா, எழுந்து வா, எழுந்து வந்து நம் எப்படியாவது இதை ஜெயிப்போம் அப்படின்னு ராஜா எழுந்து வந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவது போலே ஒரு ரகம். மற்றொன்று பிறருடைய பலத்தை கொண்டு நம்ம ஜீவிக்கிறது. அதாவது இந்த ராஜாவே பிரதேசத்து ராஜா கிட்ட போய் உதவி நாடி அவனுடைய உதவினால அவனுடைய பலத்தால நம் தேசத்தை காப்பாத்துறது போல. இங்க எதை நம்ம எடுத்துக்காட்டா சொல்றோம்னு பார்த்தோம்னா, இந்த ஜீவனாகிய இந்த ராஜா தன் ஸ்வபலத்தை யோசிச்சு பார்க்கணும். நம் யார், நம் ஸ்வரூபம் என்ன, நம் ஸ்வரூப லட்சணம் என்ன, நம் ஆத்மஸ்வரூபத்தை நம் உணர்ந்தவன் இல்லையா, நம்முடைய பித்ருபீதாமகமான நம்முடைய சொத்து இல்லையா, இது பித்ருபைதாமகமான சொத்துங்கிறது இந்த பிரம்ம வித்யை. அத்தகைய உயர்ந்த சொத்து நம் கையில இருக்கறச்சு நம் ஸ்வரூப ஞானம் நம்ம சம்பாதிக்காம நாம் எதற்காக இந்த மனசுக்கும் புத்திக்கும் இப்படி அடிமையாக போறோம் அப்படிங்கறத நம்முடைய சொந்த ஞானத்தை கொண்டு ஒருவன் அந்த ஜீவன் எழுந்துட்டானாகில் சொந்த பலத்தை வச்சே அவன் ஜெயிச்சுடலாம். அப்படி இல்லை, நம்ம சொந்த பலம் உபயோகிக்கலைன்னா அடுத்தது ஈஸ்வரனை பிடி, அவ்வளவுதான். பகவானை பிடிச்சு பகவானே என்னால முடியல, எனக்கு என்னுடைய சொந்த ஞானமும் போயிடுத்து, எனக்கு எல்லாம் போயிடுத்து, எனக்கு போன நிலையில நான் இருக்கேன், என்னை எப்படியாவது நீ உன் பலத்தை கொண்டுதான் நான் என்னுடைய தேசத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைக்கு ஒரு ஜீவன் எப்ப தள்ளப்படுறானோ அப்ப அங்க ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒருவன் வந்து அந்த நிலையிலேருந்து அவனுடைய பலத்தால நம்மளை காப்பாத்தி நம்மளை உன்னதமான ஸ்திதிக்கு கொண்டு போறதுனால ஜெயிக்க முடியாத சத்ருவான அந்த காமத்தை நம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது நம் இந்திரியத்தை நம் வசமாக வச்சுக்கணும் அப்படின்னு கர்ம யோகத்தினுடைய பெருமை, கர்ம யோகத்தினுடைய ஒரு பிராதானியம், அதனுடைய சாநித்தியம். அதுக்கு பிறகு கர்ம யோகத்தை எப்படி நான் கடைபிடிக்கிறேன்னு பகவான் என்ன பார் அப்படின்னு சொல்லி நானே ஒரு சிறந்த கர்மயோகி அப்படின்னு சொல்லி அப்படியே கெட்ட புத்தி போறதுக்கு பகவான் எப்படி நான் காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லி அது இந்திரியங்கள் தான் காரணம், அந்த இந்திரியங்களை அடக்கும் முறை எல்லாத்தையும் அழகா 3வது அத்தியாயத்துல சொல்லி பூர்த்தி பண்ணிட்டான். இன்னும் அவகாசம் இருக்கு, 4வது அத்தியாயத்தை தொடங்குவோம். 4வது அத்தியாயம் அடுத்தது என்ன ஆரம்பிக்கிறது, இங்க பகவானே சொல்லிட்டு வர்றதுனால இவனுக்கு எப்போ கர்மயோகத்தினுடைய பெருமையை அர்ஜுனனுக்கு சொல்லியாச்சோ இனி அவனுக்கு இது ஒரு அழகான குரு பரம்பரை. நம்ம எப்படி இப்போ நம்ம வைஷ்ணவ குரு பரம்பரை அனுபவிக்கிறோமோ அது போல இது பிரம்ம வித்ய குரு பரம்பரை. பிரம்ம வித்ய குரு பரம்பரையா பகவான் தன் வாயால 4வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். ஏன்னா இங்க உன்னதமான அறிவை இனி அர்ஜுனனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச பகவான் கர்மயோகத்தினுடைய பெருமையை அர்ஜுனனுக்கு சொல்லி முடிச்ச பிறகு 4வது அத்தியாயத்துல ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்திதே யோகம் प्रोक्तवानहमव्ययं गो विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत् इमं विवस्वते யோகம். பிரம்ம வித்யை அப்படிங்கிறது அர்ஜுனா அது அநாதி காலமா இருக்கு. பிரம்ம வித்யைங்கிறது பகவான் அறிஞ்சுக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. பிரம்ம வித்ய முதல்ல நானே என் வாயால விவஸ்தான சூரியன் விவஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு நானே உபதேசம் பண்ணேன். இமம் விவஸ்வான் யோகம், சூரியனுக்கு நானே உபதேசிச்சேன் பிரம்ம வித்ய. பகவான் சொல்றான், பகவானே சூரியனுக்கு உபதேசிச்சதாக. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம். பிறகு அந்த விவஸ்வான்னு சொல்லக்கூடிய சூரியன் வைவஸ்வத மனுக்கு அதை உபதேசம் பண்ணா. விவஸ்வான் மனவே பிராக, மனவே பிராகன மனு, வைவஸ்வத மனு. சூரியன், நான் சூரியனுக்கு உபதேசம் பண்ணேன், சூரியன் வைவஸ்வத மனுக்கு அதை உபதேசம் பண்ணார். வைவஸ்வத மனு அதை இக்ஷ்வாக்கு குல ராஜாக்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணார். தன் புத்திரனான இக்ஷ்வாக்குக்கு உபதேசம் பண்ணார். மனுஹு இக்ஷ்வாகு, மனு இக்ஷ்வாகு, மனுங்கிறவர் வைவஸ்வத மனுங்கிறவர் இக்ஷ்வாக்குக்கு அதை உபதேசம் பண்ணார். பிறகு இக்ஷ்வாக்குங்கிறவர் தன்னுடைய குலத்துல வந்த அத்தனை ராஜரிஷிகளுக்கும் அதை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். கிரமேண உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். முதல் ஸ்லோகம் நான் யாருக்கு, இந்த குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது பகவான் கிட்டே இருந்து ஆரம்பிக்கிறது இந்த பிரம்ம வித்ய குரு பரம்பரை. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் கோ விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத். அடுத்த 2வது ஸ்லோகம் அது இக்ஷ்வாக்குல இருக்கிறவர்கள் யாருக்கு உபதேசம் பண்ணான்னு வருது.
ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுஹு சகாலே நேக மகதாக யோகோ நஷ்டஹ பரந்தபாகா. ஏவம் பரம்பரா பிராப்தம், அப்படியே ஒரு பரம்பரை. பகவான் சூரியன் கிட்டேந்து வைவஸ்வத மனு கிட்டேந்து இக்ஷ்வாக்கு கிட்டேந்து அந்த ராஜரிஷி அந்த குலத்துல வந்த அத்தனை ராஜரிஷிகளுக்கும் உபதேசம் பண்றார். ராஜரிஷியோ விதுஹு, ராஜாக்களுக்கு ஏன் இதை உபதேசம் பண்ணணும்? அதுவும் ராஜரிஷின்னு வேற சொல்றா. ஒவ்வொருத்தரையும் ராஜாக்களே ரிஷிகள்னா ஏதோ தபஸ் பண்ணிட்டு கண்ண மூடின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் தான் ரிஷிகள்னு நினைச்சுக்க வேண்டாம், ராஜரிஷிகள். அதனால ராஜரிஷியோ விதுஹு. ஏன் ராஜரிஷிகள்னு நம்ம ராஜாக்களை சொல்லுவோம்? யாருக்காவது இந்த ஒரு கேள்வி வந்திருக்கோம்? ராஜாக்களை நம்ம ஏன் ராஜரிஷிகள்னு சொல்றோம்? ஜனகாதி ராஜாக்கள் எல்லாம் ராஜரிஷிகள்னே சொல்றோம். அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, ராஜாக்கள்னா எப்படி இருக்க வேண்டியவர்கள்? சந்தன தாம்பூலாதிகள்லாம் சாத்திப்பா தன்னுடைய சரீரத்துக்கு. அப்படி சேட்டிகள்லாம் கூட இருந்து பணி புரிவா. எங்க போனாலும் சாமரம் போட்டுதான் போவா. ராஜா இப்படி காலடி எடுத்து இப்படி கீழே வச்சுட்டாலே வெண்கொற்ற கொடை பிடிக்க வேண்டிய காவலர்கள் வந்து வெண்கொற்ற கொடை பிடிப்பார்கள். பக்கத்துல சேட்டிகள்லாம் வந்து சாமரம் போடுவார்கள். அப்படி வாத்தியம் முழங்குவார்கள். சங்கீதம், நாட்டிய கச்சேரி, இப்படி உல்லாசமாக இருக்கக்கூடிய ராஜாக்கள். அவ்வளவு ஒரு சரீர அபிமானியா ராஜாக்களுக்கு, அவ்வளவு ஒரு சரீர அபிமானி. பார்த்தா இப்ப அப்படித்தானே தெரியறது. ராஜாக்கள் இப்படி உல்லாசமா இருக்கக்கூடிய ராஜாக்கள்னா அவ்வளவு சரீர அபிமானம். சரீரத்துக்கு எப்போதும் தாம்பூலம் போடணும், இந்த நாக்குக்கு எப்போதும் சந்தனம் தீட்டணும், இந்த சரீரத்துக்குன்னு சந்தனமும் குங்குமமும் அப்பின இந்த சரீரத்தை நாளைக்கே யுத்தம் அப்படின்னு உடனே எடு என் ஆயுதத்தை அப்படின்னு உடனே எடுத்து போறாரு இல்லையா அந்த ராஜா. ஒரு எதிரில பானத்துக்கு எதிர போய் அப்படி நிக்கணுங்கிறது ஒண்ணு சாமான்யம் அல்ல. அப்படி எந்த பக்கம் ஒரு வெட்டு குத்து விழும்னு தெரியாத ஒரு ரணகளத்துல போய் ஒரு ராஜா நின்னு நேற்றைய தினம் வரைக்கும் சந்தன லேபனங்கள் சாத்தின இந்த சரீரத்துல இன்றைய தினம் எங்க பார்த்தாலும் ஒரே ரணகளமாக உடம்பு பூரா ரத்த வளாராக இருக்கும். நேற்றைய வரைக்கும் அம்சதூளிகா மஞ்சத்துல படுத்துண்ட அந்த ராஜா இன்றைய தினம் அட்டிப்பட்டு கீழே விழுந்த போர்க்களத்துல சரதல்பத்துல போய் படுத்துக்கிற காலம். அப்படி இருக்கக்கூடிய ராஜா, அப்படி உல்லாசமா வாழ்ந்த ராஜாக்கு கொஞ்சம் சரீர அபிமானம் வராதோ? ரணக்களத்துல போய் நிக்கணும்னா ஒரு சுள்ளாங்கடியே தாங்க முடியலையே நம்மளால. ஐயோ, கொசுக்கடி தாங்காது சார், அதனால நம்ம எப்படியாவது அதுக்கு ஒரு ஆல் அவுட் ஆகுது போடணும், எனக்கு கொசுவே கடிக்க கூடாது. அப்படி ஆல் அவுட் போட்டும் போடல, அதனால ஒரு வலை வாங்கி நம்ம கட்டில் பூரா வலை பின்னணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில அப்படிதானே ராஜாவும் இருந்தா. ராஜா அம்சதூளிகா மஞ்சம்ங்கிறது அதுதான். அம்சதூளிகா மஞ்சத்துல சயனிச்சிருந்த அந்த ராஜா அப்படிதானே இருந்தா. ஆனா அடுத்த க்ஷணம் எப்படி யுத்தம்னு உடனே புறப்பட்டு நம் தேசம் நம் பிரஜைகள் அப்படின்னு புறப்பட்டு வந்து யுத்த களத்துல உயிரை விடுறதுக்கு கூட துணிஞ்சு வந்து நிக்க முடியறது ராஜாவால. ஏன்னா சரீரம் இது துல்லியம் அப்படிங்கிறத முற்றும் உணர்ந்தவர்கள் ராஜாக்கள், க்ஷத்ரியர்கள். சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற அந்த ஞானம் க்ஷத்ரியர்களுக்கே உண்டு. இது ஒரு விதமான புரட்சி. பகவத்கீதையே பகவத்கீதை ஒரு சன்னியாசியும் பேசிண்டார் அப்படின்னு பகவத்கீதை ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிக்கிறது பகவத்கீதை? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ரணகளத்துல ஆரம்பிக்கிறது பகவத்கீதை. அந்த ரணகளத்துல அது யாரோ ஒரு 2 ரிஷிகள் வந்து பேசினாளா அப்படின்னு பார்த்தா இல்ல, 2 பேர் க்ஷத்ரியர்கள் பேசின்னு இருக்கார்கள். கிருஷ்ணனும் க்ஷத்ரியன், அர்ஜுனனும் க்ஷத்ரியன். 2 க்ஷத்ரியர்கள், ஒரு க்ஷத்ரியன் சொல்றான், மற்றொரு க்ஷத்ரியன் கேட்டு இருக்கான். 2 க்ஷத்ரியர்கள் சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கார்கள். அதை எழுதி வச்சதோ வியாசாச்சாரியால். அத்தகைய புரட்சி, இது ஒரு விதமான புரட்சி பகவத்கீதையே நமக்கு. அப்படி இருக்கு. இந்த பிரம்ம வித்ய ராஜ ரிஷிகள் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏதோ தபஸ்விகளா இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிகணங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது போக ராஜ ரிஷிகளுக்கு இதை உபதேசம் பண்ணதனுடைய காரணம் இங்க அவதாரிக நமக்கு சொல்லப்படுறது பாஷ்யத்துல. எதனால ராஜ ரிஷிகளுக்கு பிரம்ம வித்யை அப்படிங்கிறது? அவர்கள் தான் ஆத்ம ஞானிகள், ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவர்கள். ராஜாக்கள் இது சரீரம் தானே, இது துல்லியம், இது என்னைக்கு இருந்தாலும் போகக்கூடியது, நம் தைரியமா போய் நம் ஸ்வதர்மத்தை நம் செய்யணும்னு எவன் ஒருவன் தேசத்துக்காக போய் நிக்கிறானோ அத்தகைய ராஜாக்களுக்கு தானே இது பூர்ணமா தெரிஞ்சிருக்கு, சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிறது. அதனால அத்தகைய ராஜரிஷிகள்னு அவர்களை சொல்றதுக்கு தகும் தானே. அந்த ராஜரிஷிகளுக்கு தானே பிரம்ம வித்யை உபதேசம் பண்ண முடியும். அதனால ஏவம் பரம்பரா பிராத்தம் இவம் ராஜரிஷியோ விதுஹு
சகாலே நேஹ மகதாக யோகோ நஷ்டஹா பரந்தபா. அதனால அது நஷ்டமா போயிட போறது. ஏன்னா அது அப்படிதான் போகும். ஏன்னா எப்போதுமே ஒரு சாஸ்திரங்கள்னு இருந்தாலே கொஞ்ச நாட்களுக்கு அப்படியே இருக்கும். பரம்பரையா பரம்பரையா அந்த குரு பரம்பரை போல அது ஒரு பரம்பரையா அப்படி வந்துட்டே இருக்கும் சாஸ்திரங்கள். நடுவுல பார்த்தா கொஞ்சம் அந்த சாஸ்திரங்கள் கெட்டு போயிடும், எங்க போச்சுன்னே தெரியல. அப்புறம் அங்க இருக்கிற தலைமுறையினர்கள்லாம் முன்னாடி தலைமுறையினர்களை பார்த்தவர்கள் என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய பாட்டன்லாம் எப்படி வாழ்ந்தா, நம்ம இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கண்ணீர் விடுற காலம்ங்கிறது ஒண்ணு வரும். ஏன்னா அது நஷ்டம்ங்கிறது ஆகத்தான் ஆகும். யோகோ நஷ்டஹா பரந்தபா, அது ஒரு சக்கரம் தான் இது. மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் அதுல யாராவது ஒருவன் பிரகலாதனை போல ஒருத்தன் பிறந்து அவன் மறுபடியும் அந்த தர்மத்தை பிடி. எப்படி நம்முடைய பரம்பரையில இருந்தவர்கள் பூர்வாச்சாரியர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்னு மறுபடியும் அந்த பரம்பரையை பிடி அப்படின்னு அதுல ஒருவன் வருவான். வந்து மறுபடியும் அந்த பரம்பரா தர்மத்தை கொண்டு வந்து மறுபடியும் அதை ஸ்தாபிப்பான். இப்படியே அது ஒரு சுழல் போல சொல்லுண்டே இருக்கும் அர்ஜுனா. அதனால இங்க கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா அத்தகைய அந்த பிரம்ம வித்தைங்கிற ஆச்சரியமான அந்த பரம்பரைய ராஜரிஷிகள், நம்முடைய கத்திரியர்கள் இல்லையா, நம்ம ராஜரிஷிகளுக்கு உபதேசம் பண்ண அந்த பரம்பரா தர்மத்தை நம்மோட அது போயிட வேண்டாம். நானும் நீயும் அதை புனருத்தாரணம் பண்ணோன்னாவது இருக்கட்டும். யோகோ நஷ்டஹா பரந்தபா. அதனால அந்த பிரம்ம வித்தியை கையில எடுப்போம். கையில எடுத்து பிரம்ம வித்தியங்கிறது பகவானுடைய ஒரு ரகசியம். அதனால அந்த ரகசியத்தை அர்ஜுனா நான் உனக்கு சொல்றேன், என்னுடைய ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேங்கிறான். அந்த பிரம்ம வித்தியை நான் எப்படி சூரியனுக்கு நான் உபதேசம் பண்ணது பெருசு இல்ல, அந்த சூரியன் வைவஸ்வத மனுக்கு உபதேசம் பண்ணது பெருசு இல்லையா, அவர் இக்ஷ்வாக்குக்கு சொன்னது பெருசு இல்ல, இக்ஷ்வாக்கு தன் ராஜரிஷிகளுக்கு தன் குலத்துல எல்லாருக்கும் சொன்னது அது பெருசு இல்ல. இப்போ உனக்கு நான் சொல்ல போறேன் பார் அந்த பிரம்ம வித்தியை, இப்போ உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறான். 3வது ஸ்லோகம், 4வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ச ஏவாயம் மயா தேத்ய யோகஹ ப்ரோக்தஹ புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரஹஸ்யம் ஹேததுத்தமம். அப்படியா கிருஷ்ணா, பிரம்ம வித்தியை எனக்கு உபதேசம் பண்ண போறியா? பெரிய பெரிய ராஜரிஷிகள்லாம் கேட்ட அந்த பிரம்ம வித்தியை எனக்கு உபதேசம் பண்ண போறியா? ஆமா, புராதனஹா, அவ்வளவு பழமையானது அந்த பிரம்ம வித்தியைங்கிறது. ஆமா, உனக்கு உபதேசம் பண்றேன். அப்படியா, யாருக்காவது உபதேசம் பண்ண, எனக்கு ஏன் உபதேசம் பண்ற அப்படின்னு கேட்டா, பக்தோசி, எனக்கு நீ பக்தன் இல்லையா அர்ஜுனா, என்னுடைய பரம பக்தன் இல்லையா நீ, அதனால நான் உனக்கு உபதேசம் பண்றேன். அப்படியா கிருஷ்ணா, நான் உனக்கு பரம பக்தனா? நான் ஏதோ உத்தவாதிகள் தான் உனக்கு பரம பக்தன் இல்லையோ நான் நினைச்சுட்டு இருக்கேன். உத்தவாதிகள் அக்ரூராதிகளுக்கு போய் உபதேசம் பண்ண வேண்டிதானே? சரி விடு, அப்படியா, சரி விடு. சகா சேதி, எனக்கு சகாவாச்சேடா நீ, சகாவாச்சே நீதான். பக்தன்கிறத விடு, பக்தன்னு தெரியாம சொல்லிட்டேன், பக்தனை விட்டுரு. எனக்கு நீ சகா இல்லையா, என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லையா நீ? உனக்கு நான் சொல்ல மாட்டேனா? எப்படி பெரிய பெரியவர்களுக்கெல்லாம் பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணிட்டு பக்தர்களுக்கு உபதேசம் பண்றேன்னு வந்துட்டு கடைசியில நீ என்னுடைய ஃப்ரெண்ட் இல்லையா, உனக்கு நான் சொல்ல மாட்டேனான்ட்டான். பக்தோசி மே சகா சேதி, நீ என்னுடைய சகாங்கிறதுனாலேயே ரகசியம் ஹேததுத்தமம். அதனால இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு என்ன இப்ப என்ன அதுக்கு அவசியம் ஏற்பட்டிருக்கு? அப்படி என்ன நம்பி இந்த ரகசியத்தை சொல்ல முடியறதா? உன்னால சொல்ல முடியும். ஏன்னா சகா சேதி, நீ சகாவாச்சே. உடனே அர்ஜுனனுக்கு, வந்தியா வழிக்கு வா கிருஷ்ணா வா, இந்த விஷயத்துக்கு இந்த வார்த்தையை நீ சொல்லணுங்கிறதுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாட்கள். இப்ப வந்துட்ட இல்லையா? 4வது ஸ்லோகம் 4வது அத்தியாயத்துல எடுத்து பார்த்தேன்னா அர்ஜுன வாச்சன்னு வருது. ஏன்னா எப்ப 3வது ஸ்லோகத்துல பகவான் இதை சொல்லிட்டானோ, பக்தோசி மே சகா சேதி ரகசியம் கேதமுத்துத்தமம், இது 3வது ஸ்லோகம் இது வருது. உடனே 4வது ஸ்லோகம் வந்தான் வழிக்கு என் கிருஷ்ணன் அப்படின்னு அர்ஜுனன் ஆரம்பிக்கிறான். அர்ஜுன வாச்ச अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद् विजानीयं त्वमादौ प्रोक्तवानिति. ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொல்றியே கிருஷ்ணா, இரு ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட. நீ ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வியை கேட்டுடுறேன், அப்புறம் நீ என்ன வேணா சொல்லு. என்ன அர்ஜுனா கேளுப்பா. அபரம் பவதோ ஜன்ம, நீ இப்பதானப்பா ஜென்மம் எடுத்திருக்க. அர்ஜுனன் ஏதோ அக்ஞானி போல இந்த இடத்துல பேசுறான்னு நினைக்க வேண்டாம், இந்த ஸ்லோகத்தை ஆழ்ந்து கவனிக்கணும்.
அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதஹா. நீ இன்னைக்குதானே தேவகி புத்திரன். ஏதோ நீ இப்ப எனக்கு என்னுடைய சமகாலத்துல எனக்கு ஈக்குவல் அதே வருஷம் தானே நீ பிறந்த கிருஷ்ணா. முதல்ல யுதிஷ்டிரர் அண்ணா, அடுத்தது பீமண்ணா, அடுத்தது நான் பிறந்தப்போ நீயும் பிறந்த. சரியா? நானும் நீ ஒரே வருஷம், நம்ம 2 பேரும் பிறந்தோமா? அபரம் பவதோ ஜன்ம, நானும் நீயும் ஒரே சமயத்துல தானே வந்தோம். இப்பதானே நீ இன்னைக்கு தேவகி புத்திரன். நீ என்ன சொன்ன? நான் சூரியனுக்கு உபதேசம் பண்ணேன். எப்படிடா கிருஷ்ணா? நீ இன்னைக்கு பிறந்திருக்க, நேத்திக்கு பிறந்த பையன் நீ. நீ சூரியன் அனாதி காலமா இருக்காராம், சூரியன் யுக யுகமா இருக்காராம் சூரியன். அந்த சூரியனுக்கு நீ எப்படிப்பா உபதேசம் பண்ண? கதமே தத் விஜானியாகாம், கதமே தத் விஜானியம், எனக்கு இதை சொல்லி ஆரணி. ஸ்வமாதோ புரோக்தவானிதி, நீ என்ன சூரியனை விட பெரியவனான்னு? நீ அவ்வளவு வயசு உனக்கு ஆனா மாதிரியும் தெரியலையே. நீ இப்ப பிறந்தவன். நீ எப்படி சூரியனுக்கு உபதேசம் பண்ணாய்? இது எனக்கு சொல்ல பாக்கலாம். நீ தேவகி புத்திரனா இப்ப தோன்றின, நீ இப்ப பிறந்த, நீ எப்படி நீ சூரியனுக்கு உபதேசம் பண்ண? அதுவும் சூரியன் அடுத்த வைவஸ்வத பொண்ணுக்கு உபதேசம் பண்ணதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ எங்கேயோ போய் யார்கிட்டயோ கதை கேட்டுட்டு வந்து சூரியன் கிட்டே இருந்து நீ ஆரம்பிச்சது சரி. ஆனா அந்த சூரியனுக்கு நீ சொன்னேன்னு சொன்ன பத்தியா, அது எப்படி சொல்லு? ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல பகவான் என் ரகசியத்தை சொல்றேன்னு சொன்னதுனால அர்ஜுனன் இதை கேட்கிறான். அர்ஜுனன் ஒண்ணும் அஜ்ஞானி இல்ல. ஏன்னா அர்ஜுனனுக்கு என்ன கிருஷ்ணனை தெரியாதாம்? நாரதர் சமிதர் போன்ற ரிஷிகள் எல்லாம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனை பத்தி சொல்லலையா? கிருஷ்ணன் என்ன நிஜமாவே தன் சக்கான்னு நினைச்சுட்டானா? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனை தெரியாம இல்ல. நம்மளுடைய சந்தேகங்களுக்கு இங்க விளக்கம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கிருஷ்ணன் எப்படி உபதேசம் பண்ணிருக்க முடியும்னு அர்ஜுனன் கேட்கிறான் இல்லையா? ஏன்னா அப்பதான் பகவான் தன் ரகசியத்தை பூர்ணமா எடுத்து வைப்பான் வெளியில. என்ன அர்ஜுனா இப்படி கேட்டுட்ட, நான் எத்தகையவன் தெரியுமான்னு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. பகவான் தன்னுடைய ரகசியத்தை உள்ளத உள்ளபடி அப்படியே வெளியில கொட்டணும். அது அர்ஜுனனுக்கு ஆசை. நான் இல்லைன்னா பகவான் ஒளிச்சு ஒளிச்சு பேசுவான், மறைச்சு மறைச்சு பேசுவான். அது இது போல அர்ஜுனா, அது போல அர்ஜுனா அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசுவான். அப்படி பேசக்கூடாது. பகவான் நேரடியா தன் ரகசியத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆசையோட அர்ஜுனன் இதை கேட்கிறான். இல்ல இப்படி அர்ஜுனன் பகவானை தூண்டி விடுறான், ஒரு விதமா ப்ரொவோக் பண்றான். நீ இன்னைக்கு தானே பிறந்திருக்க, நீ என்னமோ சூரியனுக்கு உபதேசம் பண்ணேன்னு சொல்ற அப்படின்னு உடனே என்ன அர்ஜுனா என்னை பத்தி நினைச்ச அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல வருது இல்லையா? இது வேணும், இது வேணும் அர்ஜுனனுக்கு. ஏன்னா எத்தனையோ தடவை அர்ஜுனன் சக்காவா இருக்கிறதுனால கிருஷ்ணன் இடத்துல, கிருஷ்ணா எனக்கு உன்னை பத்தி ரகசியம் சொல்லேண்டாப்பா அப்படின்னு எவ்வளவோ தடவை கேட்டிருக்கான். ஏன்னா மகாபாரதத்துல நம்ம பார்த்திருக்கோம், இந்திரபிரஸ்தத்துல இவர்கள் வாழ்ந்த காலத்துல அடிக்கடி பகவான் இந்திரபிரஸ்தம் போயிடுவான், அல்லது அர்ஜுனன் அடிக்கடி துவாரகா போயிடுவான். இவர்கள் பிரிஞ்சு இருக்கவே மாட்டான்னு நம்ம பார்த்திருக்கோம் சரித்திரத்துல, மகாபாரத சரித்திரத்துல. அப்படி இருக்க எத்தனையோ தடவை அர்ஜுனன் கேட்டிருக்கானா கிருஷ்ணன்ட்ட, ஏன் கிருஷ்ணா எனக்கு பிரம்ம வித்யைனா என்னன்னு சொல்ல, உன்னை பத்தின ரகசியங்கள் எனக்கு சொல்ல அப்படின்னா, அட போடா போடா நான் தேவகி புத்திரன்டா, உன்னுடைய சக்காடா நானு, என் குந்தி அத்தையுடைய மருமாண்டா நானு அப்படின்னுட்டு போயிடுவானா கிருஷ்ணன். சொன்னதே இல்ல, ரகசியத்தை சொன்னதே இல்ல இது வரைக்கும். ஆனா இன்னைக்கு கிருஷ்ணன் தானே வந்து மாட்டின்ட்டான். தானே வந்து அர்ஜுனன்ட்ட என்னை பத்தின ரகசியம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது உன்னை பத்தி ரகசியம் ஆகுது? நீ தேவகி புத்திரன் தானே, அதை தானே நீ இத்தனை நாள என்ன சொல்லி ஏமாத்தின, அப்படி இல்லையா? இல்லன்னா உன்னை பத்தின ரகசியத்தை சொல்லு பயில, மரியாதையா எனக்கு சொல்லு அப்படிங்கிற ரீதியாக இங்க வருது வியாக்கியானம் நமக்கு அர்ஜுனோ வாச்சால. அதனால அர்ஜுனன் இப்படி கேட்கறதாக வருது. உடனே அடுத்தது ஸ்ரீ பகவானு வாச்சான்னு ஆரம்பிக்கிறது. என்ன சொன்ன அர்ஜுனா, நான் இப்பதான் பிறந்தவனா? நான் இப்பதான் உனக்கு பிறந்தவன் போல தெரியறதா என்ன பார்த்தா? ஸ்ரீ பகவானு வாச்சா, பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுனாகா தான்யகம் வேத சர்வாணி யே நத்வம் வேத பரந்தபாகா. பஹூனி மே வ்யதீதானி, நான் யுக யுகமா இருக்கேன்பா. பஹூனி மே, இன்னைக்கு நேத்தி நான் இல்ல, நீ அலாதி காலமா அனந்த காலமா எத்தனை காலங்கள் உன்னால கல்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அர்ஜுனா, அத்தனை காலமாக நான் பல ஜென்மங்கள் எனக்கும் உனக்கும் ஆயிடுத்துன்னு அர்த்தம். பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுனா, எனக்கும் உனக்கும் பல ஜென்மங்கள் ஆயிடுத்து. பல ஜென்மங்கள்ல நானும் நீயும் வந்தாச்சு, தெரியறதா? பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுனா. அப்படியா? பல ஜென்மங்கள் நானும் நீயும் எடுத்துட்டோமா? அப்ப நீ என்ன ஈஸ்வரன்?
அப்ப நீ என்ன பகவான்? நானும் ஜென்மம் எடுத்துட்டே இருக்கேன், நீயும் ஜென்மம் எடுத்துட்டே இருக்கேன்னு, அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீ பின்ன உன பகவான்கிறத எல்லாரும் சொல்றாளே, நானும் தெரிஞ்சுட்டு இருக்கேனே, அப்ப எனக்கும் உனக்கும் என்ன என்ன வித்தியாசம் சொல்லு. தானியகம் வேத சர்வாணி. பகவான் சொல்றான், அர்ஜுனா நீ எடுத்தா அதுக்கு பேரு ஜென்மம், நான் எடுத்தா அதுக்கு பேரு அவதாரம். நான் எடுக்கிறதுக்கு பேரு அவதாரம், நீ எடுக்கிறதுக்கு பேரு ஜென்மம். அப்படியா? என்ன கிருஷ்ணா நீ பேரை மாத்தி வச்சதுனால சரியா போயிடுதான்? ஏன்னா நான் எடுத்தா அதுக்கு பேரு பிறப்பு, நீ எடுத்தா அதுக்கு பேரு தோற்றம்னு இது பேரை மாத்தி வச்சதுனால சரியா போயிடுதா? பேரை மாத்தி வச்சதுனால நீ பிறக்கலன்னு ஆயிடுமா? நீ பிறந்தவன் தானே. இப்ப நேத்திக்கு நீ தானே சொன்ன, இத்தனை நாட்களா, இத்தனை நாளா என்னை எத்தனை நாள் என்னை அலைய விட்ட, எத்தனை நாள் நீ பிரம்ம வித்தியே சொல்லு கிருஷ்ணா, எனக்கு நீ ரகசியங்கள் சொல்லு கிருஷ்ணான்னா நீ எத்தனை நாட்கள் என்னை சுத்த விட்ட. இன்னைக்கு நான் உனக்கு கேள்வியா கேட்டு தொலைக்கிறேன் பார். ஏன் கிருஷ்ணா நீ ஜென்மம் எடுத்தது உண்மையா இல்லையா? நீ பேரை மாத்தி அவதாரம்னு சொன்னதுனால அது எப்படி சரியாக போயிடும் எனக்கு சொல்லு. அப்படி இல்ல அர்ஜுனா, நான் பிறக்காதபடியே பிறக்கிறேன், அழியாதபடியே மறைகிறேன். 6வது ஸ்லோகம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயாக. அஜோபி சன் அவ்யயாத்மா, பிறக்காதபடியே பிறக்கிறேன். அஜோபிசன் அவ்யயாத்மா, அதாவது நான் பிறந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தேவகிக்கு எதிர நம் பாகவதம் பிரமாணம் அங்க என்ன எப்படி அங்க காட்சி, அங்க எப்படி கிருஷ்ணாவதாரம் சொல்ற கட்டத்துல தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் அப்படின்னு அங்க காட்சி கொடுக்கிறான் தேவகி எதிரில. பிறந்த குழந்தை எந்த வழியா வரணுமோ அப்படி வர வேண்டிதானே, அப்படி வரலையே, எதிரில சதுர்புஜனாக காட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்றதுல இருந்தே பிறக்காதபடியே நான் பிறக்கிறேன், அழியாதபடியே மறைகிறேன். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு. நான் ஈஸ்வரன்கிறதுனாலேயே இந்த லோக விஷயமான இந்த சாமானிய விவரணங்கள் என்னை அண்டாது. நான் ஒரு தாய் வயிற்றுல இருந்து 10 மாசங்கள் இருந்து நான் பிறந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நான் பிரகடனம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். நான் என்னைக்கும் சாஸ்வதமா நிலைச்சு இருக்கிறவன் நான். ஆனால் இந்த லோகத்துக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறதோ அப்பெல்லாம் நான் என்ன பிரகாசப்படுத்திக்கிறேன். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயாக. இங்க சம்பவாமினா பிரகடனம். பிரகடனம் அப்படிங்கிறது இங்க வியாக்கியானம். பிரகடனம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். சம்பவாமினா எப்பெல்லாம் இந்த லோகத்துக்கு என்னுடைய அவசியம்ங்கிறது தேவைப்படுறதோ அப்பெல்லாம் நான் என்ன பிரகடனம் பண்ணிட்டு நான் வரேன். அப்படியா? அப்ப எப்பெல்லாம் வர, நீ எந்த காலத்துல வர அப்படின்னு பார்த்தா 4வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதாக அப்யுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். 4வது அத்தியாயம் ஆச்சரியமான ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. யதா யதா ஹி தர்மஸ்ய, அப்ப எப்பெல்லாம் நீ உன்னை பிரகடனம் பண்ணிக்கிறாய் அப்படின்னு பார்த்தா யதா யதா ஹி தர்மஸ்ய, எப்பெல்லாம் தர்மத்துக்கு க்ளானிர் பவதி பாரதா, எப்பெல்லாம் தர்மத்துக்கு க்ளானி ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் என்னை பிரகாசப்படுத்திக்கிறேன். அப்யுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். நான் எப்படி நான் அவதாரம் அப்படிங்கறத புரிய வைக்கிறான். நான் பண்ணினால் அது அவதாரம், நீ பண்ணினால் அது பிறப்பு அப்படிங்கிறது எதனாலன்னா அர்ஜுனா உனக்கு புரியும்படியே சொல்றேன். பேரை மாத்தி வச்சதுனால அது எப்படி மாறிடும்னு நீ கேக்குறியே, உனக்கு புரியறபடி ஓ பாஷையிலேயே சொல்றேன்ப்பா. அது பேரை மாத்தி நான் வெறும் அப்படி சொல்லி உன்னை நம்ப சொல்லலப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லு. போன ஜென்மத்துல நீ என்னவாக இருந்தாய், நீ என்ன பண்ணிட்டு இருந்தாய்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல அடுத்தது என்ன நடக்கும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா அது என்னவாக நீ எடுக்க போறாய்ன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அடுத்த நிமிஷம் இப்ப இங்க குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்க போறதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இந்த ஜென்மத்திலேயே எடுத்துக்கோ, நீ 3 வயசு வரைக்கும் 2 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணாய்ங்கிறது உன் தாயார் குந்தி சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. நீ என்ன பண்ணங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. ஆனால் எனக்கோ நான் எப்படி இருந்தேன், எங்க இருந்தேன், எங்க இருந்து வந்தேன், நான் என்னெல்லாம் செய்யறேன், அடுத்தது என்ன செய்ய போறேன், அனைத்தும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்னோடதுங்கிறது அபரிமிதமானது. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். ஈஸ்வரோபிசன்னு பெருமைப்படுத்திக்கிறான் பகவான். இங்க
நான் ஈஸ்வர துல்லியனாக நான் இருக்கிறதுனால அஜோபிசன் அவ்யயாத்மா, எனக்கு என்னெல்லாம் இந்த உலகத்துல என்ன செய்யணும், என்ன செய்யறவனே நான் தான். அப்படி இருக்க நான் பகூனாம் ஜென்மனாம்னு ஏகப்பட்ட ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் என்னென்ன எடுத்திருக்கேன், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீ என்னென்ன எடுத்துன்னு சொல்லு பார்க்கலாம், சொல்ல முடியாது உன்னால. அதனாலதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். உனக்கும் எனக்கும் பின்ன என்ன வித்தியாசம்னு கேட்டியே. பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய அவதாரத்துக்கும் பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத காண்பிச்சுட்டு அந்த அவதார தருணத்தை சொல்றான் அடுத்த ஸ்லோகத்துல. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா. தர்மத்துக்கு எப்பெல்லாம் கிளானி வருதோ அப்பெல்லாம் நான் வந்தே தீருவேன். தர்மம்ங்கிறது பகவானுடையவே ஒரு ஸ்வரூபம். தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. தர்மம்னா என்ன? அது என்ன கருப்பா இருக்குமா, சகப்பா இருக்குமா, வசரக்கமா இருக்குமா, இல்ல குட்டையா இருக்குமா, அது என்ன குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமான்னு கேட்டா தர்மம்ங்கிறதே பகவத் ஸ்வரூபம் நீங்க வியாக்கியானம். அப்படி இருக்க அத்தகைய தர்மம்ங்கிறது எவன் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறானோ அவனை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு ஆறுது. அதனால அடுத்து 8வது ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாகாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யே. பரித்ராணாய சாதுனாம் யதா யதாஹி தர்மஸ்யன்னு தர்மத்துக்காகவே நான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியான தர்மத்துக்கு எப்பெல்லாம் கிளானி ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் என்ன பிரகடனம் பண்ணிக்கிறேன், அவதாரம் பண்றேன்னு சொல்லிட்டான் பூர்வ ஸ்லோகத்துல. அப்படி இருக்க அந்த தர்மம் எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த தர்மம்ங்கிறது ஒரு ரூபமா, இப்படி ஒரு ஸ்வரூபமா இருக்குமான்னு பார்த்தா பரித்ராணாய சாதுனாம், சாதுக்கள் இடத்துல அந்த தர்மம்ங்கிறது இருக்கு. தர்மம்ங்கிறது அவரவர்கள் கடைபிடிக்கிறது. விநாசாய ச துஷ்கிருதாகாம், துஷ்டர்களை ஒழிப்பேங்கிறது 2வது. முதல் சங்கல்பம் எனக்கு பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்கிறது என் முதல் சங்கல்பம். அதுதான் என் மூல சங்கல்பமா இருக்கிறதுனால பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாகாம். சாதுக்களை எப்படி ரட்சிக்கிறதுனா விநாசாய ச துஷ்கிருதாம். என்னுடைய ஸ்வபாவம் அது. ராமச்சந்திரமூர்த்தி அப்படி கருணாமூர்த்தியா இருந்த போதிலும் யுத்தம்னு வரச்சே அது என்னுடைய ஸ்வதர்மம்னு கையில எடுத்தாரா இல்லையா? அத்தகைய அபேட்சை ஏன் அர்ஜுனனுக்கு இப்ப வரமாட்டேங்கிறது? அதனாலதான் அர்ஜுனனை எழுப்புறதுக்காக பாடுபட்டு இருக்கான் பகவான். அதனாலதான் இவ்வளவு ஸ்லோகங்கள் வருது. அல்ல சாதுக்களை ரட்சிக்கிறதே மூல லட்சியம்ங்கிறது ஏன் அப்படிங்கிறது நம் புராணங்கள்ல பார்த்தாலேயே நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவு அட்டுழியங்கள் பண்ணான் ஹிரண்யகசிப்பு. அவ்வளவு காலம் பெருமாள் பேசாம தான் இருந்தார். அவன் அட்டுழியம் அவனுக்கு பண்ண முடியறது பண்றான்னு பேசாம இருந்தார். ஆனா என்னைக்கு பிரஹ்லாதன் மேல கைய வச்சுட்டானோ அன்னைக்கு புறப்பட்டு சத்தியம் விதாத்தும்னு புறப்பட்டவன் தான். தன்னுடைய சாதுக்கள் மேல கை வைக்கிறத பகவான் என்னைக்கும் விட மாட்டான். என்னைக்குமே பகவான் தன் அபச்சாரத்தை கூட பொறுத்துப்பான், பக்தாபச்சாரத்தை பொறுத்துக்க மாட்டான். பக்தாபச்சாரம் பாகவதாபச்சாரத்தை என்னைக்குமே பகவான் பொறுத்துக்க மாட்டான்ங்கிறதுனால என்னைக்கு என் பக்தனுக்கு ஒரு கிளானி அங்க ஏற்படுறதோ அங்க நான் வந்தே தீருவேன். பரித்ராணாய சாதுனாம் அதனுடைய லட்சியம். அதனால அந்த பக்தனை எப்படி காப்பாத்துவேன்? விநாசாய ச துஷ்கிருதாகாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, தர்மம்ங்கிறது என்ன, ஒரு மரமாய் கொண்டு வந்து அப்படி நட்டு வைக்கிறதுக்கு. அந்த தர்மத்தை எவர்கள் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை ஸ்தாபிக்கணும். இப்ப தர்மபுத்திரரை போல, இப்ப தர்மபுத்திரர் தர்மத்தை இருக்கார் இல்லையா, அவரை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு முயற்சி. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. அப்ப எப்பயாவது வரியோன்னு கேட்டா சம்பவாமி யுகே 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 யுகமா சம்பவாமி. சம்பவாமிங்கிறதுக்கு பிரகடனம்ங்கிற வியாக்கியானம் பார்த்துட்டோம். சம்பவாமி யுகே யுகே, யுக யுகமா சம்பவிப்பேன். ஏதோ இப்ப வந்தேன் இப்ப போனேன்னு இல்லாம யுக யுகமா எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி ஏற்படுறதோ எல்லாமே தர்மத்துக்காக தான். மது கைட்டவர்கள் வேதத்தை அபகரிச்சுட்டு போச்சு, மத்ஸ்ய ரூபியாக புறப்பட்டு வந்து அங்க வேதத்தை சம்ரட்சிச்சதும் தர்மத்துக்காக. கூர்ம ரூபியா அமிர்த மதன லீல பண்ணி தேவர்களுக்கு அபயம் கொடுத்ததும் தர்மத்துக்காக. வராக ரூபியா எழுந்தருளி பூமியை உத்தாரணம் பண்ணதும் தர்மத்துக்காக. திரண்ய சம்ஹாரம் பண்ணி பக்திய ஸ்தாபிச்சதும் தர்மத்துக்காக. நரசிம்ம ரூபியா வந்து பக்திய ஸ்தாபிச்சதும் தர்மத்துக்காக தான். பலி சக்கரவர்த்தி கிட்ட அப்பேற்பட்ட அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகமாக இருக்கக்கூடிய
அத்தகைய பரபிரம்ம ஸ்வரூபனா இருக்கக்கூடிய பகவானே உபேந்திரனாக அவதாரம் பண்ணி பலி சக்கரவர்த்திட்ட தேகின்னு வந்து கேட்டான். தேகின்னு வந்து சம்யதானி பதாமன்னு தன் கால காமிச்சு கேக்குறான். என் பதத்தால முன்னடிய கூடன்னு கேக்குறான். கேட்டு ஏன் தேகின்னு வந்து கெஞ்சறான்? அதுவும் தர்மஸ்தாபனத்துக்காக. பரசுராம அவதாரத்திலயும் 21 தலைமுறை கஷத்திரியர்களை அழிச்சு அவங்கயும் ஸ்தாபனம் தர்மம். அங்க கஷத்திரியர்களை அழிக்கிறது அங்க ஒண்ணும் விநாசம் இல்ல. அங்க மாதிரி தப்பு தண்டா பண்ற கஷத்திரியர்கள் அங்க அழிச்சார். ஸ்வதர்மத்துல இருக்கிற கஷத்திரியர்கள் அங்க அழிக்கல. ஏன்னா கஷத்திரியர்கள் தன்னுடைய ஸ்வரூப லட்சணத்தை மறந்து நம்ம சரீரமே அபிமானம்னு இருந்த கஷத்திரியர்கள், நம்ம உல்லாசமா இருந்தா போறோம், யார் வந்து நாட்டை ஆக்கிரமிச்சா எனக்கு என்ன அப்படின்னு உட்காந்து இருந்த கஷத்திரியர்களை ஒழிச்சு கஷத்திரிய ஹத்தி பண்ணி கஷத்திரிய தர்மத்துல இரு பயல அப்படின்னு காண்பிச்சது பரசுராம அவதாரம். அடுத்து இதெல்லாம் நம்ம உத்தாரணம் பண்ணினோம் தர்மத்தை, அது போறல நம்மே தர்மத்துல வாழ்ந்து காட்டணும்னு ஒரு மனுஷ அவதாரமாக ராமாவதாரம் பகவான் எடுத்ததுக்கு காரணமே தானே தர்மத்துல இருந்து அந்தந்த சூழ்நிலைக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு தானே இருந்து காண்பிச்சான். தியாகம்னா தியாகமா இருக்கணும். இனி உனக்கு ராஜ்யம் கிடையாது, அடுத்தது நீ தியாகம் பண்ணிட்டு போ அப்படின்னு மனசா தாரையன் துக்கம்னா வால்மீகி. துக்கம் இருக்கு மனசுல, இல்லாம இல்ல. ஆனா பிரசன்னத்தையோ இந்த நிமிஷம் இதுதான் நமக்கு விதி, அவ்வளவுதான். பிரசன்னத்தை அதாவது தியாகம் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், போகங்கள் அனுபவிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். நாளை தினமே உனக்கு பட்டாபிஷேகம்னா உடனே ஸ்வலங்கிருத்தம்னு அலங்காரம் எல்லாம் பண்ணி சீதா பிராட்டியோட காத்துட்டு இருந்தார்னு பூர்வ நாள் அப்படி இருந்தார்னு வருது. அடுத்த நாளே தியாகம் பண்ணிட்டு போனா தியாகராஜனாக ஆயிட்டார், தியாகம் பண்ணிட்டு கிளம்பினார். அது அப்படி தர்மத்துல தானே வாழ்ந்து காண்பிச்சார் ராமாவதாரத்துல. இனி அடுத்தது தர்ம சூக்ஷ்மங்களை புரிய வைக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரம். ஏன்னா இனி வரது கலியாக இருக்கிறதுனால இத்தகைய தர்ம சூக்ஷ்மங்களை புரிய வச்சு எந்தெந்த சமயத்துல தர்மங்கள்ங்கிறது என்னைக்குமே தேசாந்தரங்கள்ல யுகாந்தரங்கள்ல மாறும். கிருத யுகத்துல இருந்த தர்மம் திரேதா யுகத்துல இல்ல, திரேதா யுகத்து தர்மம் துவாபர யுகத்துல இல்ல, துவாபர யுகத்தினுடைய தர்மம் கலியில அறவே இல்ல, கலியில தர்மத்துக்கு ஒரே கால். அப்படி இருக்கிறச்சே இங்க தர்மத்தை ஸ்தாபிக்கணுமாகில் அதுக்கு பகவான் தானே வந்து தர்ம சூக்ஷ்மங்களை புரிய வைக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே கிருஷ்ணாவதாரம்ங்கிறதுனால ராமாவதாரம் பூர்ணாவதாரம்னு சொல்றது போல கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ணாவதாரம். இந்த தர்ம சூக்ஷ்மங்களை நமக்கு சொல்லி கொடுத்ததுனால பரித்ராணாய சாதுனாம் விநாசாய च दुष्कृतागाम धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे गे. अर्थ 9வது श्लोकम जन्म कर्म च मे दिव्यम एवं यो वेत्ति तत्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्मा नैति मामेति सोऽर्जुना. जन्म कर्म च मे दिव्यम. அர்ஜுனா, நான் எத்தனை அவதாரம் நான் எடுத்தாலும், எத்தனை ஜென்மா நான் எடுத்தாலும் அது திவ்யம். அது திவ்யம்னு நீ எப்ப புரிஞ்சுண்டியோ அப்பதான் நீ என்னுடைய ஸ்வரூப லட்சணத்தையும் உன்னால புரிஞ்சுக்க முடியும். அத திவ்யம்னு நீ எப்ப புரிஞ்சுக்காம இது வெறும் ஒரு தேகம் தான் இதுவும் அப்படின்னு நீ நினைச்சுட்டேன்னா அப்புறம் நீ புனர்ஜென்மா எடுத்துட்டே இருக்க வேண்டிதான். எவன் ஒருவன் எனக்கு தேகம்ங்கிறது இல்ல, நான் ஒரு அபரிமிதமானவன், நான் திவ்யமானவன் அப்படிங்கிறவன் எவன் ஒருவன் புரிஞ்சுட்டானோ அவன் புனர்ஜென்மம்ங்கிறது அவனுக்கு கிடையாது. பகவான் சொல்றான், இது அடியேன்னு சொல்ல பகவான் சொல்றான். त्वक्त्वा देहं पुनर्जन्मा नैति मामेति सोऽर्जुना जन्म कर्म च मे दिव्यम. இந்த திவ்யம்ங்கிறத யார் புரிஞ்சுப்பா? பீஷ்மர் புரிஞ்சுட்டாரு. பீஷ்மர் புரிஞ்சுட்டார். இதே யுத்த களத்துல பகவான் எதிரில பார்த்த சாரதியா வந்து நிக்கிறச்சே அதை அப்படி அனுபவிச்சவர் பீஷ்மர். அப்படி அனுபவிச்சுன்னு இருக்கிறச்சே பாக்குறாராம் பார்த்த சாரதிய எப்படி ஜிலுக்கு ஜிலுக்குன்னு அப்படி ஓடி வரான். அந்த ரதத்தை ஓட்டின்னு ஓடி வரச்சே எவ்வளவு சிரமப்படுறான் கிருஷ்ணன். என்ன ரதம் ஓட்டுறதுன்னா என்ன சாமான்யமா இங்க வேர்க்கிறது அங்க வேர்க்கிறது உசு புசுன்னு அதை தொடச்சிக்கணுங்கிறது கூட அவகாசம் இல்ல. யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வக்வசலுலித ஸ்ரமவார்ய லங்கிருதாஸ்யே. அவ்வளவு சிரமப்படுறான் கிருஷ்ணன். அவன் சிரமத்தை பாக்குறார் பீஷ்மர். இங்க உசு உசுன்னு இப்படி அப்படி யுத்த காலத்துல தொடச்சிக்க கூட முடியல வேர்வைய.
அந்த வியர்வை முத்து 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 முத்தா வியர்வைகள் நெத்தி பூரா அந்த வேர்வையை தொடச்சுக்க அவகாசம் இல்ல. காரணம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா. விஜய சகே, என்னுடைய சக்கா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டின்னு இருக்கேன், இப்ப போய் வேர்வையா தொடச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு அவ்வளவு மும்முரமா ரதம் ஓட்டின்னு இருக்கானா. அந்த வியர்வை என்ன அப்படி என்ன வியர்வைன்னு சொல்லிட்டாரே பீஷ்மர், இப்படி வேர்வைன்னு சொல்லிட்டாரு. அவரும் பரபிரம்மமாச்சே கிருஷ்ணன், பரமாத்மாவாச்சே கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு போய் வேர்வை வருமா, வியர்வை எல்லாம் வருமா அப்படின்னு அதுக்கு பீஷ்ம அதுவும் திவ்யம், அவ்வளவு சிரமப்படுவானே, திவ்யமான வியர்வை அப்படின்னு முடிச்சுட்டான் அழகா. அதுவும் திவ்யம், அவ்வளவுதான். அதுக்கு போய் இவ்வளவு சிரமப்படணுமா, வேர்வை வருமா வராதா, இது இந்த ரிசர்ச் எல்லாம் எதுக்கு? பீஷ்மா சொல்றார் திவ்யமான வியர்வை. இந்த திவ்யமான வியர்வை எப்படி வந்ததுங்கிறார். ஏன்னா பரமாத்மா அப்படிங்கிறதுனாலயே என்ன வியர்வை கூட திவ்யம் அப்படின்னு புரிஞ்சுட்டார். எது வந்தாலும் திவ்யம் அப்படின்னு பீஷ்மர் புரிஞ்சுட்டார் இல்லையா, ரணக்களத்துல புரிஞ்சுட்டார். அத்தகைய பகவான் அவர் நிஷ்கல்பமா புரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் பீஷ்மாச்சாரியாள் அப்படின்னு இன்னி வரைக்கும் அவரை கொண்டாடின்னு இருக்கோம். சஹஸ்ரநாமத்தினுடைய ரிஷி அவர். அப்படி இருக்க இந்த பீஷ்மாச்சாரியால் எதிரில் இருக்கிற கிருஷ்ணனை பார்த்து திவ்யமான வியர்வை வருது பாருன்னு ஸ்துதி பாடினாரா. அப்படி இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பீஷ்மர் ஒரு பக்கம், பகவான திவ்யம்னு புரிஞ்சின்றவர்கள் பகவானுடைய உத்தவாதி பக்தர்கள், இவர்களெல்லாம் காண்பிச்சுதான் இங்க பகவான் பேசுறான். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹா த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்மா நைதி மாமேதி சோர்ஜுனா. அர்ஜுனா, தயவு செஞ்சு இதை நீ புரிஞ்சுக்கோ. நானும் நீயும் ஒண்ணு, நானும் நீயும் ஜென்மா தானே எடுக்கிறோம் அப்படி நினைச்சுன்றாத, அப்படி அவ்வளவு எளப்பமா நினைச்சுன்றாத. நான் என்னோடது திவ்யம்னு புரிஞ்சுக்கோ. நான் எதுக்காக நான் இதை அவதாரம் பண்றேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஜன்மம்னு முதல்ல சொல்லாத, அவதாரம்னு சொல்லு. அந்த அவதாரமும் திவ்யம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், திவ்யம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. இத எவன் ஒருவன் புரிஞ்சுக்கிறானோ இந்த சம்சார வாழ்க்கையில பகவான் ஒவ்வொரு எடுத்ததெல்லாம் திவ்யமானதுங்கிறத எவன் புரிஞ்சுட்டானோ அவன் என்ன அடைய வேண்டியவன். அவனுக்கு இனி புனர்ஜென்மாங்கிறது கிடையாது. தக்த்வா தேகம் புனர்ஜன்மா நேதி மாமேதி சோர்ஜுனாகா. இது 9வது ஸ்லோகம் முடியறது. நாம இன்னைக்கு முடிச்சுப்போம். மேற்கொண்டு 4வது அத்தியாயம் நாளைக்கு பூர்த்தி பண்ணுவோம். அடியே தன்யஸ் மீடியா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அரை மணி நேரம் சொன்னாலும் கேட்டுட்டே இருக்கலாம் போல ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுமா, அருமையா ஸ்ரீ ராமானுஜாய நமக. ஸ்ரீராம் அடியன்மா, அந்த கிரந்தத்தை வச்சே நீங்க சொல்றத அப்படியே நாங்க பகவத்கீதையும் சேர்ந்தே படிக்கிறோம் மேம். ரொம்ப சந்தோஷம்மா. அடியன் பாப காரியங்களுக்கு நீதான் காரணம்னு சொல்லும் போது நீங்க அந்த விளக்கு உதாரணமா சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது விளக்கு கீழே உட்காந்து படிக்கிறவனும் இருக்கான், ஸ்லோகம் படிக்கிறவனும் இருக்கான், மது பிடிக்கிறவனும் இருக்கான். அந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அற்புதமா இருந்தது. அவங்க ரொம்ப மகாபாகியம். ரொம்ப நல்லா இருந்தது மேம், சூப்பரா இருந்தது. கேட்க இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. தன்யலட்சுமி மேம். ஸ்ரீமதி ராமானுஜன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ரொம்ப நல்லா இருந்தது. பூர்த்தி பண்ணிக்கலாமா? ஸ்ரீமதி ராமானுஜாய.
அவசியம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமः.